ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பொறுக்கி கைனகாலஜிஸ்ட் டாக்டர் அப்படிங்கிற ஒரு ஜேகேயோட ஒன் ஷாட் தான். ஸோ இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் ஒரு வீடியோ. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஓகே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஸோ தமிழில் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, அது ஜாலியாக இருக்கும். ஸோ படிச்சிட்டிங்களா? ஸோ டிஸ்க்ளைமர் வந்துட்டு எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் படிச்சுக்கோங்க. 18க்கு மேலே இருக்கீங்க, உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா மட்டும் பாருங்கள். இல்லைக்கா எனக்கு எஃப்எஃப்லாம் பிடிக்காது அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா நீங்களும் உங்கள் அம்மாவை வந்து கடைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துட்டு வேமா வாயேம்மா, உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இப்போ வீட்டில் போய் நீ என்னடி பண்ண போகிற? நான் என்னமோ பண்ணுறேன், நீ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நடையேன். நான் அப்பயே சொன்னேன் நம்ம 6 மணிக்கு ஷாப்பிங் போக வேணாம், டைம் ஆகும். பாரு மணி 8 ஆயிடுச்சுல. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு 8 தானே ஆயிருக்கு, 8 ஆயிடுச்சு அப்படின்றீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைச்சிட்டு உனக்கு என்னடி பிரச்சனை, போறா நீ போடி, நான் போயிட்டு தான் இருக்கேன், நீயும் வா. ஷோ வரேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேகை தூக்கிட்டு மூச்சு வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஹே வயனம்மா, எப்படி இருக்க? ஐயோ கடவுளே, என்ன வீட்டுக்கு வீட்டுக்கு எங்கள் அம்மாவை கூப்பிட்றாங்க, எனக்கு கொடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் மைண்டில் நினச்சிட்டு அவங்க அம்மா பார்க்கும்போது அவங்க அம்மா அப்படியே ஒயின் ஒரு லுக் கொடுத்தேன். நல்லா இருக்கேங்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? வா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா அப்போ தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீ வரியா இல்லையா? அவங்க உங்களை பார்த்துட்டு என்னாச்சு ஒயின்? ஒன்றும் இல்லை ஆண்டி. அம்மா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு நீ போடி, நான் வேணா இங்கே நின்று பேசிட்டு வரேன், நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடு இன்னொரு 2 ஸ்ட்ரீட் இருக்குது. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நடந்து போகிறீங்க. உங்கள் அம்மா பேசிட்டு திரும்பி பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அம்மா கிட்டேருந்து மறைஞ்சது போதுமே பேகை தூக்கிட்டு குடு குடு குடுன்னு ஓடுறீங்க வீட்டை பார்த்து. அங்கே இருக்க எல்லாரும் உங்களையே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எவனையும் கண்டுக்க மாட்டேன், இப்போ எடுத்தேன் பாரு ஓட்டேன் நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்பா மணியத்துறா 8 பார்த்து அது பொறுக்கி வர டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு உங்கள் கையில் இருக்க பேக் எல்லாத்தையும் கிச்சனில் வைக்கிறீங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டு தண்ணி எடுத்துகிட்டு டைம் பார்த்துட்டு ஐயோ வந்திருப்பானே மாடியிலே போய் தண்ணி குடிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டே வேகமாக ரூமுக்கு போயிடுங்க. ரூமுக்கு போயிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பால்கனி வந்து அந்த டோர் க்ளோஸ் ஆகி அதில் வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்கு. எங்கள் அம்மா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனை டக்குன்னு இழுத்துட்டு பால்கனி ஓப்பன் பண்ணிட்டு அங்கே ஒரு சேர் இருக்குது. அதில் போயிட்டு உங்கள் ஸ்நாக்ஸ் தான் வச்சுட்டு அங்கே கையை வச்சுட்டு பார்க்குறீங்க. இன்னும் வரல, மணி ஆயிடுச்சுல, எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். கரெக்டாக பார்த்தா அங்கே ஒரு 4-5 பசங்க வராங்க. அவனுங்கெல்லாம் பயங்கரமாக கத்தினே வராங்க. அவனுங்களுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு பையன் வரான். அவன் பார்க்க எப்படி இருக்கான்னு சொல்லி நீங்கள் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் அவனை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறீங்க. நீங்கள் டெய்லியும் அவனை இப்படி தான் ஸ்கேன் பண்ணுவீங்க. அவன் தலையில் வந்து ஒரு கேப் போட்டிருக்கான். அவன் முடி கொஞ்சம் நிறையவே இருக்குது. அந்த கேப்பில் அது கொஞ்சமாக வந்துட்டு பின்னாடி இந்த முடி பவுனி டைல் போட்டு அதை லைட்டாக பின்னாடி விட்டுருக்கான். அந்த கேப்போட ஓட்டையில் அந்த கொஞ்சம் முடியை மட்டும் விட்டுருக்கான். ஸோ அவன் வந்து கேப் போட்டிருக்கான். அவன் கண்ணு தெரில. ஒரு மாஸ்க் போட்டிருக்கான் நல்லா பிளாக் கலரில். ஒரு ஸ்லீவ்லெஸ் பனியன் போட்டிருக்கான், அதுவும் பிளாக் தான். அவன் ஒரு கை ஃபுல்லாக டேட்டு இருக்குது, இன்னொரு கையில் ஜூஸ் இருக்குது. அந்த டேட்டு போட்டிருக்க கையில் அவனோட ஃபோன் இருக்குது. அதை பார்த்துட்டே வந்து நடந்து வந்துட்டுருக்கான் கூலாக. அவனோட வாட்சிக்கானும் அவன் கையில் இருக்குது பொதுவாக. பட் இன்றைக்கி அவன் வாட்சிக்கான் இல்லை, அவன் வாட்சிக்கானுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. முன்னாடி பேசிகிட்டு இருக்க அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு அவனோட வாட்சிக்கான மைக் மாதிரி யூஸ் பண்ணி பேசிட்டு போயிட்டுருக்கான். வாட்சிக்கான் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்துட்ருக்கீங்க. அவன் கூட ஜூஸ் குடிச்சிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். ஒரு சின்னதாக ஒரு ட்ரௌசர் போட்டிருக்கான். கடவுளே, பொண்ணு கூட இவ்வளோ வெள்ளையாக இருக்காது பையன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அங்கே தலையில் அடிச்சுக்கிறீங்க. அவனை சின்சியராக சைட் அடிச்சிட்ருக்கீங்க. அவன் கூட வந்துட்டு அந்த ஜூஸையும் ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டான். அங்கேருந்து தூக்கி எறிகிறான். அதை நேராக அங்கே இருக்க ஒரு டஸ்ட்பினில் விழுது. பர்ஃபெக்ட், எங்கள் ஆள் அதெல்லாம் பக்காவாக போடுவார். ஆளா பையன் ரொம்ப கஷ்டம், நம்மளே மனசுக்குள்ளே கோட்டை கட்டிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டே பார்த்துட்டிங்க. அந்த பையன் அங்கே வந்துடுவேன். டேய் காயின் போட்டிங்களா இல்லையா? ஜேகே வராமல் காயின் போட்டு உங்கள் டீம் ஃபஸ்ட்டிங்கில் விளையாட விடுமா? ஸோ இன்னும் காயின்லாம் போடல. என்ன மச்சான் அப்படி பேசுகிற? அப்புறம் என்ன மச்சான், நாங்கள் என்ன தான் காயின் போட்டாலும் உங்கள் டீம் ஆளுங்க வந்தோன்னே இல்லை எங்கள் மச்சான் வந்தால் தான் திருப்பி பொண்ணுங்கிறாங்க. ஏன் மச்சான் நான் கூட ஒத்துக்க மாட்டியா? அதெல்லாம் ஒத்துக்கவே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து நிற்கிறான். அங்கே வந்திருக்கிறது ஜேகே தான். நீங்கள் ஜேகேவே பார்த்துருக்கேன். உங்களுக்கு அவன் பேர் தெரியாது, அவன் வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஜேகே வந்து சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்க ஒரு பொறுக்கி. டெய்லியும் விளையாட வரும் அந்த பொறுக்கி. செம்மையாக சண்டை கொட்டும், கேம் விளையாடுவான். அவன் கேமில் மட்டும் அவனை ஏமாற்றிட்டாங்க, செத்தான். அவன் விட்டு விளாசிடுவான் அடி. அவன் அப்படிப்பட்ட ஒரு பொறுக்கி தான். உங்களுக்கு அதனாலே ஜேகே வந்து பொறுக்கின்னு கூப்பிட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பொறுக்கியை பார்த்துட்டு இந்த பொறுக்கி வந்தால் தான் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும். எத்தனை பேர் வந்தாலும் சரி,
பொறுக்கி வராமல் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அந்த சேனலில் உட்காந்துட்டு ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே பார்க்குறீங்க. ஜேகே தான் ஃபஸ்ட் டாஸ்க்லாம் போட்டு பார்க்குறான். ஃபஸ்ட் எங்கள் டீம்டா. ஓகே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிரிக்கெட் தான் விளையாடிட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கே ஜேகே தான். தலைவர் அள்ளுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கிரவுண்டை தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த கிரவுண்ட் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது ஜெக்கி நல்லா விளையாண்டுட்ருக்கான். கரெக்டாக பார்த்தா உங்கள் அம்மா நடந்து வராங்க. எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியே வந்துட்டு சைலண்ட்டாக உள்ளே எழுந்திரிச்சு வந்துட்டீங்க. உங்கள் அம்மா அந்த பால்கனியை திறந்தா உங்களை அடி பிச்சிருவாங்க ஈவினிங் மேலே. உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் அங்கே வேடிக்கை பார்க்குறது சுத்தமாக பிடிக்காது. பட் உங்களுக்கு அங்கே பார்க்க தான் ரொம்ப பிடிக்கும். சைலண்ட்டாக வந்து உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க. இப்போ எதுக்கூட நீ அவ்வளோ அவசரமாக வந்த? அப்புறம் நீ வீட்டுக்கு நின்று கதை பேசுகிறத நான் கேட்டுகிட்டே இருக்கணுமா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? வந்து இப்படி ஃபோன் பார்க்குறது உனக்கு ரொம்ப முக்கியம். ஃபோன் தான் முக்கியம் இல்லை, உலகத்தில் நம்மள்ட்ட சுற்றி இருக்கவங்கள்ட்ட பேசி பழகு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களுக்காக கோல்ட் காஃபி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை வந்து அந்த டேபிளில் வைக்கிறாங்க. நீங்கள் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை பார்க்குறீங்க. ஜேகேவே இப்போ அதே காஃபி தான் கடை வச்சுருப்பான். பொறுக்கி குடித்த மாதிரி காஃபி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணுறீங்க. என்னடி சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்ச காஃபி என் குட்டியில் அதான் தேங்க்ஸ்மா. ஆனால் கொஞ்சம் ஆள் ஒரு மார்க்கமாக தாண்டி இருக்க. நல்லா தான் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் இந்த ஃபோன் தான். ஏம்மா நீ வேறு பூமர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற? நான் ஒன்றும் பூமர் இல்லடி. அப்பப்போ பொடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. நீங்கள் இப்போ ஃபோனில் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா அவங்க விளாண்டுட்ருக்கா அதே கேமை தான். ஏன்னா அவங்கக்கிட்ட 2 ஃபோன் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபோனை வந்து அங்கே வந்து வீடியோ கால் பண்ணி அங்கே வச்சுட்டு இன்னொரு ஃபோனை எடுத்துகிட்டு வந்து வீடியோ காலில் பார்த்துட்ருக்கீங்க. போயிடுச்சா எங்கள் அம்மா? போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடுன்னு போய்ட்டு அந்த ஃபோனில் காலை கட் பண்ணிட்டு திரும்பி நின்று சின்சியராக பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஹேர் நல்லா காற்றுக்கு பறக்குது. ஐயோ இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனிட்ட எல்லாம் போட்டு சின்சியராக வேடிக்கை பார்த்துட்டீங்க. கேமும் நல்லா நடந்துகிட்ருக்கு. ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. அங்கே ஜெயிச்ச தினமும் ஜேகே டீம் தான். அவனுங்க செம்மையாக கத்தி ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. இதில் ஜேகேவை தான் மாற்றி தூக்கி விளையாண்டுட்ருக்காங்க. ஜேகே விடுங்கடா அப்படின்னால மச்சான் செம்மையாக விளாண்டடா. தெரியும். சரி டைம் ஆகுது பாய். அவ்வளோதானாடா, அப்புறம் என்னடா பண்ண சொல்கிறீங்க? சரி மச்சான் கிளம்பு. அவ்வளோதானே. இப்போ என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஸ்ட்ரீட்டில் ஒரு பிரியாணி அடங்க மாட்டிங்களாடா நீங்கள்? மச்சான் அந்த பிரியாணி கடை கிராஸ் ஆகும்போது வாசம் அப்படி வருதுடா. ஒரு பிரியாணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அவன் பர்ஸ்லேருந்து ஒரு காசு எடுத்துறான். இந்த பொறுக்கி டெய்லி இவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி தரும். இதுவே வீட்டில் தண்டமாக இருக்குது. இதில் எப்படி காசு இருக்கும்? இவங்கெல்லாம் காசு கேட்குறாங்க, அது எடுத்து கொடுக்குது பாரு. பாவம் பையன் ஷர்ட் கூட வாங்காமல் அலைஞ்சிட்ருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஷர்ட் வாங்க பேண்ட் வாங்கலாம் காசு இல்லை போல். நம்ம பேசினோம்னா வேணால் ஒரு ஷர்ட் கூட வாங்கி தரலாம். பட் நம்ம தான் பேசினதே இல்லையே. அவனை பார்த்தாலே பயமாக இருக்குது. இல்லை பாரு ரவுடி ஆட்டம், அதுவும் மஸ்குலர் மேன் மாதிரி இருப்பான். ஜிம் போவான்னு நினைக்கிறேன். வீட்டில் சும்மா இருக்கனாலும் ஜிம் போவானோ? வேறு ஜிம் ட்ரெயினராக இருப்பானோ? அதுதான் அவன் வேலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துருக்கீங்க. ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜேகேவும் அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஜேகே எழுந்திரிச்சிட்டு அவன் வந்து அவன் ஃபோனை பார்க்குறான். ஃபோனில் டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக பார்த்தா அவனுக்கு ஒரு கால் வருது. நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த ஃபோனை எடுத்து காதில் வச்சுட்டு மாமே எஸ் கமிங், இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ்லாம் கேட்காது, கொஞ்சம் தூரத்தில் தான் இருப்பான். யார்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே ஃபோனை கீழே வச்சுட்டு அந்த வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு இப்போ பாரு அந்த கேப்பை கழட்டி அந்த தலையை தண்ணியில் ஃபுல்லாக நினச்சிடுவான். அந்த தண்ணி முதல்ல தலையில் ஊற்றும் போது ஃபுல்லாக நினச்சிடும். அப்படியே அந்த வெட்டான ஹேர் அவன் ஃபேஸ்லலாம் ஓட்டும். அதை அப்படியே லைட்டாக ஷேக் பண்ணிட்டு திருப்பி அந்த கேப்பை மாட்டி நடந்து போயிடுவான். ஆனால் ஒரு நாள் கூட அவன் இந்த சைடு திரும்பி பண்ணதில்லை. நான் இவ்வளோ நாளாக அவனை சைட் அடிக்கிறேன். ஈவன் 1 இயராக நான் அவனை சைட் அடிச்சிட்ருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட அவன் ஃபேஸ் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனே பார்த்துட்ருக்கா. அதே மாதிரி ஜேகே அவன் கேப்பை மட்டும் கழட்டிட்டு அப்படியே அந்த தண்ணி மொத்தத்தையும் அவன் தலையில் ஊற்றுறான். அப்படியே தலையை ஒரு ஷேக்கு. அந்த முடி நல்லா அழகாக ஆடுதுனுங்க. அச்சோ அழகு பையன். திரும்பேண்டா ஃபேஸ் காட்டேன்டா. டெய்லி வேண்டுதல் மாதிரி வேண்டிகிட்டே இருக்கேன். ஒரு நாளாச்சும் ஃபேஸ் காட்டேன்னு. ஒரு நாள் ப்ளீஸ் கொஞ்சமாக காட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. பட் அப்படியே கேப்பை மாற்றிட்டு பாய்டா பாய்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே 2 பைக் எடுக்கிறாங்க. எல்லோரும் பைக்கில் வந்திருப்பானுங்க. எல்லாம் ஆளுக்கு 2 பேர் 3 பேர்னு ஏறிட்டு பைக்கெல்லாம் எடுத்துட்டாங்க. கடைசியாக ஜேகே தான் அந்த கிரவுண்ட்லேருந்து கிளம்புறான். ஜேகே எங்கிட்ட போயிட்டு அந்த கிரவுண்டில் வந்து இந்த ஒரு வழி தான். அங்கே போயிட்டு கிரவுண்டை பூட்டுறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இப்போ பூட்டி கொண்டு போய் நேராக அந்த பாட்டி வீட்டில் சாவி கொடுத்துட்டு குட் நைட் சொல்லுவானோ என்ன சொல்லுவானோ தெரில. பேசிவிட்டு அந்த பாட்டியை சிரிக்க வைப்பான். சிரிச்சுட்டு அந்த பாட்டிக்கு ஒரு குட் நைட் மாதிரி சொல்லிவிட்டு அடிப்பான். அந்த பாட்டியும் அதே மாதிரி செய்யும். அதுக்கப்புறம் போயிடுவான். அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறீங்க. ரெகுலராக அதே மாதிரி பண்ணுறான். அடுத்து ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. அவன் மறையிற வரைக்கும் பார்க்குறீங்க. அவன் அப்படியே நடந்து போயிருப்பான்.
ஒரு வேளை பொறுக்கி வீட்டில் இருக்கனால பைக் வாங்கி தரலையோ? அதனால் பொதுவாக வீட்டில் இருக்க பொறுக்கி பசங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பைக் வாங்கி தருவாங்க. வேலை செய்கிறவங்க கூட பைக் கிடைக்காது, பொறுக்கிங்களுக்கு அசால்ட்டாக கிடைக்கும். ஆனால் இந்த பொறுக்கிக்கு ஏன் பைக் வாங்கி தரல? நம்மக்கிட்ட காசு இருந்தால் வாங்கி தரலாம். ஆனால் நம்மளே தண்டமால இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜேகே நான் தான் மறைஞ்சிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீனெல்லாம் இதை பண்ணிவிட்டு அவன் வந்து நம்ம இதே பெட்டில் படுத்துருக்கா. வாங்கி சாப்பிட்டு வா. வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வரீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்குறீங்க உங்கள் அம்மா பார்த்துட்டு. அப்பா வரலையா? அவர் இன்னைக்கு சீக்கிரமாக வந்திருக்காரு. அது என்னமோ உண்மை தான். சரி மம்மி குட் நைட். குட் நைட் டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக அந்த ரூமுக்கு போயிட்டீங்க. ரூமுக்கு போயிட்டு திருப்பி உட்காந்து அங்கே அதே இடத்த தான் பார்த்துட்ருக்கீங்க. சே பாரு, அந்த பொறுக்கி பண்ணிவிட்ட ஹீரோ இன்னும் அங்கேயே இருக்குது. அழகு பையன். என் புட்டு இங்கே உட்காந்து அவனை யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு நான் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்ஷீட் எடுத்து தலையோட போந்துட்டு நீங்கள் நிறைய நாள் அவனை வீடியோ எடுத்திருப்பீங்க. அந்த எல்லா வீடியோலையும் அவன் தலைவரோட பேக் சைடு மட்டும்தான் இருக்குது. எப்போவுமே பேட்டிங் பண்ணுவான், இல்லைனா பேட்டிங் பின்னாடி நிற்பான். அப்படி தான் பண்ணுவான். அவங்க முன்னாடி பால் போட கூட அவன் போக மாட்டான். அதுக்குன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பான், அங்கேயே தான் இருப்பான். அதனால் நீங்கள் இதற்கு ஒரு தடவை கூட அவனை லைட்டாக கூட பார்த்தே கிடையாது. அவன் மஸ்குலர் பாடியை பார்த்ததோட சரி. அதெல்லாம் யோசிச்சுட்டு அந்த வீடியோலாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா மணி 2 ஆச்சு. இவ்வளோ நேரம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கடகடையும் கட் பண்ணி வச்சுட்டு அமைதியாக தூங்கிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் ஒரு 10:30 இருக்கும். அப்போ தான் முழிக்கிறீங்க. முழிச்சு பார்த்தா உங்கள் அம்மா வந்து வீட்டில் இல்லை. ஏன்னா உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போகிறவங்க தான். எப்படியும் எங்கள் அம்மா ஒரு 3 மணிக்கெலாம் வந்துடும். பாரு எந்திரிக்கிறதோ இப்போ தான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கீழே பார்க்குறீங்க. உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு அப்புறம் குளிச்சுட்டு திருப்பி சுற்றி வந்துட்டுருக்கீங்க. ஸோ மணி வந்து ஒரு 6 ஆயிருக்கும். உங்கள் அம்மா ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு போய் ரூமில் வச்சுட்ருக்கீங்க. ஏன்னா கேம் விளையாடுறப்ப பார்க்கணும்ல, பார்க்குறப்ப சாப்பிடணும்ல, பசிக்கும்ல பாஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கீழே ஒரு 2-3 சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் மாலை எடுத்து வச்சுட்டு பர்ஃபெக்ட் ஒரு கோக் குடிச்சா நல்லாயிருக்கும். கோக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து போய்ட்டு ஒரு கோக் வாங்கிட்டு வரீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னடி கோக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா? சும்மா குடிக்கணும்னு தோணுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு வந்து காய் கட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கடகடன்னு ரூமுக்கு ஓடிட்டீங்க. அடுத்துக்கு முன்னாடி வந்தாச்சு. எங்கள் அம்மாவுக்கு இதே வேலையாக போச்சு. இப்போ பார்த்தாலும் நான் எங்கே போயிட்டு வந்தாலும் சரி என்னை பிடிச்சி வச்சு கதையாக பேசுது. இதனால தான் லேட்டு. இப்போ உங்கள் அம்மா அந்த கேட்டதோட விடலையே, உட்காந்து கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நேற்று பேசியிருப்பாங்க, அது எல்லா கதையும் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு வரும். லேட் ஆகிடுச்சு. மணி பார்த்தா 8 ஆயிடுச்சு. 6 மணிக்கு போனேன் கோக் வாங்க போகிறேன்ட்டு. போயிட்டு அங்கே வழியில் இருக்க பாட்டிங்கள்ட்ட பேசிட்டு எங்கள் அம்மாட்ட பேசிட்டு 8 மணி வரல. இன்னும் வந்துச்சு எங்கள் அம்மா கொண்டுப்பேன். பொறுக்கி பையனை பேக் விடாமல் தடுக்கிறது எங்கள் அம்மா தான். எப்போ பார்த்தாலும் எனக்கு தான் வேலை வச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை வேலை வச்சுது. நம்ம தான் கோக்கு வாங்க போனோம். சிச்சே அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக நடந்து வந்துட்டுருக்கான். இன்றைக்கி அவன் முன்னாடி யாரும் வரல. அவன் மட்டும்தான் கூலாக ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அவனுக்காக வெயிட் பண்ணி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டெய்லி ரொட்டீன் இதுதான் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்துட்ருக்கா. ஜேகே வந்துட்டு இன்றைக்கி அவன் கேப்பை கழட்டுறான். ஏன்னா அவன் ஃப்ரெண்ட் வந்து மச்சான் விஷயம் அந்த கேப்பை கூட அப்படின்ட்டு இருப்பான். ஜேகே அந்த கேப்பை கழட்டி கொடுக்கும்போது இந்த சைஸ் எனக்கு கரெக்டாக இருக்குடா, எனக்கு வாங்கிட்டு வாடா, சரி குர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கேப்பை வாங்கி திருப்பி போட்டுட்டான். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் கேப்பை கழட்டுறான். அதான் அங்கே நின்று இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் தெரிஞ்சிருக்கான். முதல் இந்த லைட்டை கொஞ்சம் பொசிஷன் மாற்றணும். அவன் நிற்கிறான், இருட்டாக தெரியுறாங்க, எனக்கு ஃபேஸே தரலாம், ஒன்றும் தரல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்துட்டே இருக்கா. ஜேகே அதுக்கப்புறம் நின்று விளையாண்டுட்டு இருந்திருப்பான். ஸோ விளையாண்டெல்லாம் முடிச்சுட்டு ஜேகே வந்து செம்ம டயர்டாக வந்துட்டு உட்காந்துருக்கான். பெஞ்சில் அப்படியே வந்து கையை விரிச்சிட்டு தலையை பின்னாடி பக்கம் சாய்க்கிறவன் கேப்பை வந்து கீழே விழுந்துருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ஒரு ரோல் தான். அப்படியே லைட்டாக ரோல் பண்ணி அந்த எடுத்துகிட்டு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் பார்க்குறீங்க. தலைவர் அப்படி பண்ணியிருப்பார். திருப்பி அதே மாதிரி சாயிறான். பட் கேப் வந்து இப்போ ஃபேஸில் வச்சுட்டான். அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி பேசி அப்பப்போ கேப்பை எடுத்துகிட்டு சிரிக்கிறான். நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த மாஸ்க் எடுத்துகிட்டு சிரிக்கிறான். எனக்கு தெரியுது அவன் சிரிக்கிறான்னு. பட் அந்த மாஸ்க்கே எடுக்க மாட்டேங்கிறான். ஆனால் அந்த ஃபேஸ் பார்க்க எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கோன்னு தெரில. ஆனால் ரொம்ப லக்கியான பொண்ணு தானே, எப்படி இருக்கான்ல, நல்லா கொடுத்து வச்ச பொண்ணு தான். நமக்கு எங்கே கொடுத்து வச்சுருக்கு, ஒரு மண்ணும் இல்லை. அச்சோ பொறுக்கி பையா, அழகு பையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே ரசிச்சுட்ருக்கீங்க. பையன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. அங்கே என்ன பார்த்துட்ருக்கும் போது நீ அங்கே எதுக்கு உட்காந்துருக்க? சும்மாதாம்மா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் உள்ளே வான்னு சொன்னேன். வரேம்மா, ஏம்மா கத்துறேன், சும்மா தானே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்ருப்பீங்களா, அந்த பிளேட்லாம் எடுத்துட்டு பொடி கீழே போ. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு ஒன்றும் தெரியல. பிளேட் வாங்க தானே வந்தேன். நீ எப்படி டிஷ் வாஷ் பண்ணிகிட்ருப்ப, ஸோ பிளேட் வாங்கலான்னு வந்திருப்ப. இதில் எதுக்கு போய் என்ன முறைக்கிற? நீ எதுக்கு போய் நீ அங்கே உட்காந்த? மாம் அங்கே உட்காந்ததில் என்ன மாம், நம்ம வீட்டில் தானே உட்காந்துருக்கேன்.
நம்ம வீட்டில் நான் உனக்கு சொல்லியிருக்கேன், நீ 7 மணிக்கு மேலே பால்கனி போகக்கூடாது. இது என்ன ரூல்ஸு? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு உனக்கு ரூல்ஸு தான். சரி இப்போ சொல்லு, எதுக்கு வந்த நீ? டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்க வேணாண்ணா நீ. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு நீ ஏன் டென்ஷன் ஆகிட்டே இருக்க? உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. சரி சரி முறைக்காது. இப்போ எதுக்கு வந்த? இந்த பையன் தான் உனக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. நாளைக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு நாளைக்கு காலையில் வராங்க, ரெடியாக இரு சரியா? ஒழுங்காக சாரி போடு, இந்த டவுசரோடு நிற்காத, வெளுத்துருவேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. என்னடி? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் அப்படியே வந்து பார்க்குறீங்க. ஜேகே வந்து இன்றைக்கி பூட்டியெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு அவங்க அம்மா பேசிகிட்டு இருந்த டைமில் பொறுக்கி இங்கே பாரு என்ன சொல்கிறாங்கன்னு, நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்களாம். அவ்வளோதானா? உன்னை சைட் அடிச்சு காலெல்லாம் முடிய போதான் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீ சினிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஆனால் அவனை லவ்லாம் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் உங்கள் வீட்டில் சொல்கிறது தானே, அவங்ககிட்ட நீங்கள் போய் பேசினதும் இல்லை. உங்களுக்கு ஒரே கவலையாக இருக்குது. ஸோ அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஜிக்கோட வீடியோஸ் தான் ஃபுல்லாக பார்த்து மார்னிங்கே ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன பொண்ணு பார்க்க வராங்கல்ல, சே நான் இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே பொறுக்கி பார்த்துட்டே இருந்துட்டு வீட்டில் ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லிட்டு போய் பொறிவிட்டு பேசலான்னு பார்த்தேன். தைரியம் தான் வரல. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் வந்துடும் நினச்சேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு வந்து 22 வயசு ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ கொஞ்சம் தைரியம் வந்துடும். கரெக்டாக என் பர்த்டே அன்றைக்கி இப்போ அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வேளை இந்த ஜென்மத்தில் எனக்கு பொறுக்கி இல்லைன்னு எழுந்திருக்கு போல இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறு ஃபீலிங்கில் வந்துட்டு அடுத்த நாள் ரெடி ஆகிடுச்சுக்கா. அவங்க அம்மா வந்து வேணை பார்த்துட்டு அழகாக இருக்கடி. என்டி மூஞ்சி இப்படி வச்சுருக்கா? ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். என் தங்க பிள்ளை இப்படி இருந்தால் எனக்கு தெரியாதான்? ஒன்றும் இல்லை, உன் தங்க பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவோட நோஸோடு உங்கள் நோஸ் வச்சு ரப் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா சிரிச்சுட்டே சரி சந்தோஷண்டி மயில் அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்கள் நோஸோட அவங்க நோஸ் வச்சு ரப் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் இது ஒரு பழக்கம் இருக்குது. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் லேட் பேபி தான் வீட்டில். ஸோ ரொம்ப செல்லம். உங்களுக்கு வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து நோஸோட நோஸ் ரப் பண்ணி பழக்கியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த பழக்கம் இன்னும் இல்லை. உங்களுக்கு நோஸோட நோஸ் ரப் பண்ணால் அவ்வளோ பிடிக்கும். அதுக்காகவே போய்ட்டு அடிக்கடி உங்கள் அம்மா அப்பா நோஸோட போய் ரப் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பீங்க. அவங்களும் இன்னும் நீ குழந்தை மாறவே இல்லை அப்படின்னு நினச்சி கொஞ்சிட்டு அலையிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து உங்களை பொண்ணு பார்க்க வராங்களே, நீங்கள் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு உங்கள் அம்மா பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வந்துட்டாங்க. போலாமா? போலாம். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு பி கான்ஃபிடென்ட் அம்மா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா கையை தூக்கி உங்களை கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போய் கீழே போகிறீங்க. அங்கே பார்த்தா ஒரு பையன் சோஃபாவில் உட்காந்துருக்கான். அவங்க அம்மா அப்பா கூட உட்காந்துருக்காங்க. ஸோ அவனுக்கு ஒரு அண்ணா இருக்காங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க கையில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வணக்கம் வை ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. எச்சிலாம் முழங்குற எங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு பி கூல் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆண்டி வாங்கப்பா வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வாங்க வாங்க வணக்கம்லாம் வச்சிட்ருக்கீங்க. அவங்களாம் உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் சைலண்ட்டாக நிற்கிறீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு ஏன் பொண்ணு தலையெல்லாம் பின்னாதோ, எப்போதுமே தலைவரி கோலமாக தான் இருக்குமோ? நீங்கள் பார்த்துட்டு தலைவரி கோலமா? இது ஃப்ரீ ஹேர்டா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்க. ஏன்னா உங்கள் அம்மா வந்துட்டு உங்களை கேட்டுப்பாங்க தலை பெண்ணியான்னு. நீங்கள் இன்னும் எனக்கு ஃப்ரீ ஹேர் தான் பிடிக்கும் அப்படின்ட்டுருப்பீங்க. உங்கள் அம்மா சரின்னு விட்டுட்டாங்க. பட் அவங்க எப்படி கேட்டுட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு எல்லாத்தையும் முழிக்கிறாங்க. நீங்கள் இல்லை நான் தான் அம்மாட்ட ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னேன், அம்மா எதுவும் சொல்லலை அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறேன். உங்களை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு உங்களை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உங்களை பார்த்து அப்படியே வந்து ஆஹா ஓஹா ஆஹா ஓகான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டேய் புழுகாதீங்கடா, என்னைய தாண்டா அனுப்பி விடுவீங்க, தெரிஞ்சால் உரிச்சிருவாங்களா, புழுகாத மச்சான் புழுகாத அப்படிங்கிறது உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உங்கள் அப்பா அம்மா புழுகுன்னு புழுகுறாங்க. உங்களுக்கு சுத்தமாக சமைக்க தெரியாது. ஆனால் நீங்கள் சூப்பராக சமைக்கிங்கதும் பெரியவங்களுக்குலாம் மரியாதை கொடுப்பீங்க. நீங்கள் பெரியவங்க ஏதாவது பேசினாலே அப்படின்ட்டு வந்துட்டு ஏன் அந்த கிழவி என்கிட்ட பேசுது நொய் எங்குது தெரியுமா அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் புழுகுன்னு புழுகுறாங்க. நீங்கள் டே புழுகாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சாச்சு. உங்கள் மாமி உங்களை பார்த்துட்டு வைன் உனக்கு ரெகுலர் சைக்கிள் தானே? ரெகுலர் சைக்கிளா? நான் சைக்கிள்லாம் ஓட்ட மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா பார்க்குறீங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு ஆமாம் அப்படின்றாங்க. ஓ கரெக்டாக டேட் தெரியுமா? எஸ் 25 அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்கிறோம். அது எனக்கு நான் ஒரு டெஸ்ட் சொல்கிறேன், அந்த டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கிறீங்களா? என்ன டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு அந்த எக் க்ரோத்தெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல ஏன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்க்குறீங்க. அது என் ஃபர்ஸ்ட் பையன் கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழிச்சு தான் பேபி பிறந்திருக்கு. அவன் தான் இப்போ தான் பிறந்திருக்கான் 5 வருஷம் கழிச்சு.
ரீசன் ஆஃப் என் மூத்த மருமகளுக்கு ரெகுலர் சைக்கிள்லாம் கிடையாது. அந்த பொண்ணு அப்படியே தலையை குனிஞ்சிக்கிச்சு. நீங்கள் அப்படியே வந்து பார்க்குறீங்க, அந்த பையனும் சைலண்ட்டாக இருக்கா, அந்த பொண்ணு மொத்தமாக தலையவே குனிஞ்சிருச்சு. அதை என்கிட்ட சொல்லவே இல்லை. கல்யாணம் பண்ணப்போ கரெக்டான சைக்கிள் தான் அப்படிலாம் சொன்னாங்க. பட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது சைக்கிள் கொஞ்சம் இதாக இருக்கும்னு. அப்புறம் எக் க்ரோத் வேறு கம்மியாமா. அதெல்லாம் அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி டேப்லெட்லாம் போட்டு இது பண்ணி அது இதுன்னு பார்க்கும்போது 5 வருஷம் கழிச்சு குழந்தை. 2வது பையனுக்கு அப்போ இருக்கக்கூடாதுல்ல, கொஞ்சம் உஷாராக இருக்கணும்ல. அது இல்லாமல் உங்கள் ஃபேமிலியை பற்றி விசாரிச்சு போய் கண்டுபிடிச்சோம். வயன் உங்களுக்கு 10 இயர்ஸ் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் பிறந்த பேபியா. அப்படியே வந்துட்டு நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை பார்க்குறீங்க, இதெல்லாம் விசாரிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி. உங்கள் அம்மா வந்துட்டு அது நாங்கள் ஒர்க்குன்னு சொல்லி போயிட்டுருந்தோம். ஃபர்ஸ்ட்டு 5 இயர்ஸ் எங்களுக்கு ஒர்க்கிலே போயிடுச்சு. அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் வயன் பிறந்தா. அப்படி இருக்கக்கூடாதுல்ல. கல்யாணம் ஆனால் உடனே வாரிசு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் சொல்கிறோம். ஸோ அந்த சைக்கிள் டெஸ்ட் மட்டும் எடுத்துருங்க. நம்ம அந்த இதெல்லாம் கரெக்டாக எக் க்ரோத்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு டெஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு அடுத்த ஒரு 1 வீக்கில் நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம். அது அப்படின்னு சொல்லி நீங்கள் முழிக்கிறீங்க உங்கள் அம்மாட்ட. சரி நான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் நான் செக் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு, அம்மா என்னடி எப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்க்குறேன், இதெல்லாம் கேட்பாங்களா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, அப்புறம் பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போனால் இப்படி தான் கேட்பாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு, அப்போ அந்த பையனை போய் நம்ம டெஸ்ட் எடுக்க சொன்னால் உங்கள் அம்மா ஒத்துப்பாங்களா? என்ன என்னை மட்டும் இப்படி கேட்குறாங்க? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, அடியே எப்படின்றாங்க. என்ன அடியே, அந்த பையனுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறது? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, வயன் எதுக்கும் டெஸ்ட் பண்ணுறது நல்லது தானே, நமக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, என்ன தானோ நீ எதுக்கு ஓகே ஓகே சொன்ன? இங்கே பாரு வயன், அவங்க ரொம்ப பெரிய இடம், விட்டுட்டா போச்சு சரியா? உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீ அமைதியாக இரு. அம்மா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, நான் என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு சொல்கிறேன் எந்த டாக்டர் நல்லா பார்ப்பாங்க, நீ போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடு சரியா? நீங்கள் போய் அமைதியாக தலை குனிச்சிட்டிங்க. வயன்மா அம்மாவுக்கு வேலை இருக்குண்டி, தங்கோல நீயே போயிட்டு வரியா போ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக பாருங்க. உங்கள் அம்மா திருப்பி உங்ககிட்ட ரூமில் வராங்க. இங்கே பாரு வயனுமா, இதெல்லாம் அவங்களுக்கே ஓவரா இல்லையா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, நீயே யோசிடி தங்கம், அதெல்லாம் அவங்க யோசிக்க தானே செய்வாங்க, சரி விடுடா செல்லம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. நீங்களும் சரி நீ விசாரிச்சுட்டு சொல்லு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சைலண்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் அன்றைக்கி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி வந்துட்டு பார்க்க வர்றாங்க அப்படின்னு. அடுத்த நாள் அவளை கால் பண்ணுறான், அவன் வேலைக்கு போய்ட்டுருக்கப்போ கால் பண்ணுறான். நீங்களும் இதெல்லாம் சொல்லிட்டு இப்படிலாம் சொல்லிட்டாங்கடி, இப்பெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நார்மல் தான். ஈவன் எங்கள் டாக்டர்கிட்டே அது எவ்வளோ செக்கப் வரும் தெரியுமா? என்ன பண்ணுறது? நீங்கள் அவகிட்ட உங்கள் ஹாஸ்பிட்டலில் எந்தெல்லாம் பார்ப்பீங்களா? நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் எல்லாமே இருக்குடி, ஓவரான தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ இதுவும் இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அவங்கள்ட்ட நீ வேணா இங்கே வா, இங்கே நல்லா பார்ப்பாங்க, யுவர் விஷ், உனக்கு ஓகேனா இங்கே வா, இல்லைனா வேறு டாக்டரை பார்த்துக்கோ சரியா? சரிடி நான் அம்மாட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். சரி ஓயின் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் வச்சிட்டா. நீங்கள் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மாட்டே சொல்லியிருப்பீங்க. உங்கள் அம்மா ஓகே நீ அங்கேயே போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஃப்ரெண்டும் இருக்காள, துணைக்கு ஒரு ஆள் இருப்பா, நீ தனியாகவும் போக வேணாம், அவள் தான் இருக்காள போன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணி நான் வரேன்னு சொல்லிட்டீங்க. அவளும் ஓகேன்னு அப்பாயின்மெண்ட்லாம் இது பண்ணிட்டா. நீங்கள் அன்றைக்கி நைட்டு எப்போதும் போல் ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. அவன் பாட்டு நல்லா விளையாண்டுட்ருக்கான். என் லைஃப்பில் என்ன நடக்குது தெரியுமா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்க ஜேகே கிட்ட. ஜேகேக்கு அதெல்லாம் என்ன கேட்கவா போகுது? பட் சின்சியராக என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? எனக்கு என்னமோ இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இது வரைக்கும் பொண்ணு பார்க்க வந்தது அதெல்லாம் கேள்வி தான் பட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் மட்டும்தானே, அதை தாண்டி கசின் வீடு அப்படின்னா எங்கள் அம்மா கூட்டிகிட்டு கூட போக மாட்டாங்க. நான் பொண்ணு பார்க்க வரதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். சைக்கிள்லாம் கேட்பாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது தெரியுமா? அதுலேயும் எவ்வளோ விஷயம் கேட்குறாங்க பாரு. அதெல்லாம் போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்குறாங்க. இதெல்லாமா ஓப்பனாக பேசுவாங்க. அது அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? அவங்க போய் கூலாக சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவும் பெரிய இடம் அப்படி இப்படின்னு ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை பொறுக்கி, பிடிக்கவே இல்லை மீன்ஸ் இப்படி கேட்குறது எனக்கு பிடிக்கல. எங்கள் அம்மாவுக்கு அந்த பையனை வேறு பிடிச்சிருக்கான். எங்கள் அம்மா நல்ல பையன் என்னை பிரெயின் வாஷ் பண்ணது தெரியுமா பொறுக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. ஜேகே வந்து எதார்த்தமாக அந்த சைடு திரும்பியாக ஃப்ரெண்ட் பால் போட்டிருப்பான், அதை எடுக்க வரா. நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு ஏன் பொறுக்கி என் லைஃப்பில் இப்படி நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஜேகேவே பார்த்துருக்கேன். அவன் திருப்பி பால் பொறுக்கி போட்டு அங்கே ஓடிட்டான். அவ்வளோதான் அப்படி சொல்லி ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவனும் நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்கான். அன்றைக்கி நைட் அப்படியே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு 10 மணி போல் வர சொல்லியிருப்பான். உங்களுக்கு அண்ணன் தான் அப்பாயின்மெண்ட்டு. நீங்கள் காலையில் கிளம்பிட்டு உங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நேராக அந்த ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. ஸ்கூட்டியை ஸ்டாப் பண்ணிட்டு பார்த்தா அது நல்லா பெரிய ஹாஸ்பிட்டல். இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் என் ஃப்ரெண்ட் வேலை பார்க்கா, பரவாயில்ல மச்சான் நீ படித்து உயர்ந்துட்டேன், நான் தான் இன்னும் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவள்கிட்ட ஃபோன் பண்ணுறியா, வந்துட்டு ஏன் நான் இங்கே இருக்கேன் இங்கே வந்துருன்றப்பா. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கும் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க.
இவ்வளோ பேராக இங்கே வருவாங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் போய் சைலண்டாக உட்காந்துருக்கீங்க. ஸோ ஒரு 10 பேர் கழிச்சு தான் உங்கள் பேர் இருக்குது. நீங்கள் சின்சியராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி எப்போ கூப்பிடுவாங்க, நம்ம பார்த்துட்டு போய் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒயின் வந்து உள்ளே போகிறா. அங்கே பார்த்தா ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு மாஸ்க்லாம் போட்டு ஒரு பையன் நின்று கை கழுவிட்டு இருக்கான். ஒயின் அந்த பையனை பார்த்துட்டு, இங்கே ஜியான் டாக்டர் எங்க? அந்த பையன் திரும்பிட்டு, நான் தான், உங்களுக்கு என்ன வேணும்? ஓ நீங்கள் தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் வந்து ஒயினை குறுகுறுன்னு பார்க்குறான். ஒயினுக்கு வேணும் நம்மளை இப்படி பார்க்குறாங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் தான் சொல்லும்போது நார்மல் லுக்கிட்டு இருப்பான். பட் அடுத்த செகண்டே அவன் லுக்கு மாறுது. நம்ம ஒருத்தவங்க அடிக்கடி பார்த்துட்டே இருப்போம். இது அவங்க தானா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு லுக் விடுவோம்ல. அப்படியே அவன் வந்து குறுகுறுன்னு ஒயினை பார்த்துட்ருக்கான். ஒயின் பார்த்துட்டே இருக்கான். சார் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் நிமிஷம் இவர்கிட்டே பார்க்கணும், இப்படி கோர்த்துட்ருச்சே பக்கி அப்படிங்கிற மாதிரி ஒயின் உட்காந்துருக்கா. ஸோ ஒயின் போய் உட்காரும்போது கரெக்டாக ஃப்ரெண்டு வந்துட்டு, சார் இந்த ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் மாஸ்க் கழிச்சிட்டு, சொல்லு சார் இந்த ஃபைலில் இதெல்லாம் இருக்குது சார். ஓகே சரி, நீ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நான் இன்னும் ஒரு 1/2 hour வந்துடுவேன். ஓகே சார். ஓபி முடிஞ்சிடும்ல? எஸ் சார், இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. ஓபி முடிஞ்சிடும் சார். ஸோ நெக்ஸ்ட் ஓபி ஈவினிங் போட்டுக்கோங்க, ஆஃப்டர்நூன் வேணாம். எஸ் சார், ஆஃப்டர்நூனுக்கு ஒரு வேலை இருக்கா தான். ஓகே சார், ஓகே சார். ஆல்ரெடி மேம் கால் பண்ணிட்டாங்க சார். சரி சரி, ஃபைல் எடுத்துகிட்டு போ. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபைலை எடுத்துகிட்டு போகிறா. இங்கே வந்து ஒயின் பார்த்துட்டே இருக்கா. சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அவள் கையை பிணைஞ்சிட்டு, என்ன முந்தா நேற்று பொண்ணு பார்க்க வந்தாங்க சார். ஜேகே டக்குன்னு வந்து அந்த நோட்டில் வந்து அந்த பெண்ணை வச்சு லைட்டாக அடிச்சிட்டு இருந்திருப்பான். அவள் சொல்ல வந்து எழுந்திக்கலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் ஐஸை மட்டும் மேலே இது பண்ணி பார்க்குறான். ஒயின் அப்படியே அவன் பார்க்குறத பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ விஷயம் அப்படிங்கிற மாதிரி லுக்குறா. ஜேகே பார்த்துட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்கிறான். அவன் ஒயின் ஃபேஸை வந்து பார்த்துட்டே இருக்கான். அப்போ எனக்கு பீரியட் சைக்கிள் கரெக்டாக இருக்கா, எக் க்ரோத்தெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி எங்கள் அத்தை கேட்டாங்க. அப்படி சொல்லிட்டு ஜேகே கொஞ்சம் டெரர் ஃபேஸோடு பார்க்குறான். உங்களுக்கு அவனை பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்குது. இவர் ஏன் நம்மளை டெரராக பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்த்துட்டுருங்க. சொல்லுங்கள். அப்போ வந்து அவங்க டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க அப்படின்னே. எதுக்கு? அது எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து லேட் பேபி தான் சார். 10 years கழித்து தான் பிறந்தேன். அதே மாதிரி அவரோட அண்ணாக்கும் அப்படி தானா, அவங்களுக்கும் லேட் பேபி தானா. அதனால ஒரு வேளை அந்த ப்ராப்ளம் எனக்கும் இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், அடுத்தவங்க சொல்கிறாங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெஸ்ட்டை எடுக்கவே கூடாது. எங்கள் ஜேகே பார்த்துட்டு, அது எனக்கும் தெரியும் சார், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அதை தாண்டி அவங்க வீட்டிலே இருக்குங்கிறப்ப நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நம்ம சொல்கிறது கரெக்டு தானே. ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அவங்க நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்களே சார். அதான் சரி எடுத்துடலான்னு முடிவு பண்ணேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம டெஸ்ட்டே எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் எடுக்க வந்ததே சட்டப்படி பார்த்தா இது ரொம்ப தப்பு தெரியுமா? நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, சட்டம்லாம் இப்போ யார் சார் பார்த்து பேசுகிறான், ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டு தானே, நான் அந்த டெஸ்ட்டை எடுத்து நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு, இதோ உங்கள் விருப்பத்துக்கு எடுக்கணும். எனக்கு விருப்பம் தான் சார். ஏன்னா நான் வந்து இந்த ஒரு வேளை நமக்கும் இருக்குமான்னு யோசிக்கிற மாதிரி ஒரு நிலமையில தான் இருக்கேன். அப்படிங்கிறப்ப எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா அது எனக்கும் ஓகேவாக இருக்கும்ல. ஜேகே உங்களே பார்க்குறா. நீங்கள் ஜேகேட்ட வந்து எடுக்கலாங்கிற மாதிரி தான் சிக்னல் காட்டிகிட்ருக்கீங்க. அவங்கள பார்த்து முறைச்சிட்டே வந்துட்டு, ஓகே சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சைக்கிள் டேட்டா அந்த மாதிரிலாம் கேட்டு எழுதிட்டுருக்கான். நீங்களே சைலண்ட்டாக அதெல்லாம் சொல்லிட்டுருக்கீங்க. ஜேகே எழுதிட்டு அந்த பெண்ணை மூடிட்டு உங்களை பார்த்துட்டு, நர்ஸ் வருவாங்க, போய் பிளட் டெஸ்ட் மட்டும் கொடுத்துருவாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக போகிறீங்க. ஜேகே வந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இதுக்கிட்ட போயிருப்பீங்க. டக்குன்னு அவன் கூப்பிட்டுன்னு திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் பேர்? வயன் சார். அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே லைட்டாக ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறான். பட் அவன் ஐஸ் உங்களையே பார்த்துட்ருக்குறீங்க. என்ன பார்வை இது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து உங்கள் ஹார்ட்டில் கை வைக்கிறீங்க. ஏன்னா அவன் பார்த்த பார்வையில் உங்கள் ஹார்ட் பீட் படப்படன்னு அடிச்சுட்டே இருக்குது. ஏன்னா அவன் போனதுலேருந்து உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஒரு பையன் நம்மளை பார்த்துட்டே இருந்தால் நம்ம ஹார்ட் பீட் எப்படி இருக்கும், டமட்டமட்டமன்னு அடிச்சுட்டே இருக்கும்ல, அப்படி தான் உங்களுக்கு விடாமல் அடிச்சிட்ருக்கு. ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு போய் பிளட் டெஸ்ட்லாம் கொடுத்துட்டு வரீங்க. அந்த ரிசல்ட் வந்து நாளைக்கு வரும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஜேகேட்ட போயிடுவீங்க. ஏன்னா நர்ஸ் வந்து உங்கள்கிட்ட எதுக்கும் ஜேகே சார்ட்ட போய் கேட்டுக்கோங்க வேறு ஏதாவது டெஸ்ட் எடுக்குமான்னு கேட்டதுக்கு, ஜேகே ஃபர்ஸ்ட் வந்து பிளட் டெஸ்ட் வரட்டும், அதில் என்னென்னு பார்த்துட்டு நான் அடுத்த டெஸ்ட் எழுதி தரேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போயிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு ரிசல்ட் வந்திருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே போய் ரிசல்ட்டை வாங்க சொல்லியிருப்பீங்க. ஏன்னா ரிசல்ட் யார் வேணால் வாங்கிக்கலான்னு இருப்பாங்க. அவளே ரிசல்ட் வாங்கிட்டு போய் ஜேகிட்ட மற்ற டெஸ்ட்டு எழுதிட்டு வந்திருப்பான். அது ஒரு 3 டெஸ்ட் எழுதி கொடுத்துருப்பான். ஃபஸ்ட் டெஸ்ட் போய் லேபில் கொடுக்குறீங்க. ஸோ அது வந்து ஓகே ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு போய் நேராக வந்துட்டு ஜேகிட்ட வந்து கேட்டுக்கோ அப்படின்ட்டுருப்பான். நீங்கள் வந்த அன்னைக்குன்னு பார்த்து ஜேகே லீவு. அதுக்கு பதிலாக அவனோட ஃப்ரெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒரு லேடி தான்.
நீங்கள் அவங்கக்கிட்ட போய் காட்டிட்டு வந்திருப்பீங்க. ஸோ செகண்ட் டெஸ்ட்டும் வருது, அதையும் போய் அவங்கக்கிட்ட தான் காட்டிட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஃபைனல் டெஸ்ட்டு. இதுதான் உங்களுக்கு செம்ம நர்வஸாக இருக்கும். நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு அம்மா என் கூடயே இருக்கணும் சரியா சரிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கூட தான் வந்திருக்காங்க. நீங்கள் எப்பவும் போல் அந்த லேடி டாக்டர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. உள்ளே பார்த்தவங்களுக்கு செம்ம ஷாக்கு. அங்கே உட்காந்துருக்கிறது ஜேகே. நீங்கள் ஜியானை பார்த்துட்டு சார் உள்ள வாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நர்வஸ். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்ன ஆச்சுட்டி? ஒன்றும் இல்லை அப்படின்னா ஜேகே வந்துட்டு டெஸ்ட்டுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஓகேவா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கையை போட்டு பிணைஞ்சிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னடி ஆச்சு உனக்கு? அம்மா எனக்கு லாஸ்ட்டு 2 டெஸ்ட் எடுத்ததும் பார்த்தது எல்லாமே ஒரு லேடி டாக்டர் தான், பட் இந்த தடவை இவரா அதுவும் இது. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இங்கே பாருவை நம்ம ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்கோம், அவங்கெல்லாம் யோசிக்கக்கூடாது, நல்லா பார்ப்பாங்களான்னு யோசிச்சா போதும். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு உனக்கு டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்தா இவர் தான் சொல்கிறேன், நல்லா பார்ப்பாருன்னு தோணுதுன்னு சொல்கிறேன், அப்புறம் என்னடி? அம்மா அது இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு உன் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு உனக்கு ரெஃபர் பண்ணதே இவரை தான் அப்படிங்கிறப்ப இவர் நல்லா பார்ப்பாருன்னு தான் நம்புகிறேன். இப்போ பார்த்துட்டு வாங்கலாம் பார்த்துக்கலாம், எதுக்கு இதெல்லாம் யோசிக்கிற ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ உங்களை டெஸ்ட் எடுக்க உள்ள கூப்பிட்றாங்க, பட் உங்கள் அம்மா வந்து விளையாட மாட்டேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஷாக்கு இல்லாமல் இல்லை மேம் அந்த டெஸ்ட் எடுக்கிறப்ப உள்ள மேம் இல்லை சார் மட்டும்தான் இருப்பாங்க, நர்ஸை கூட உள்ள விட மாட்டாங்க மேம். அதான் நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பார்க்குறீங்க. பூடி ஒன்றும் இல்லை அம்மா அப்படிங்கும்போது அங்கே போய் பார்த்தா நீங்கள் வந்து படுக்க வச்சுட்டாங்க உங்களை. உங்களுக்கு ஷாக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு குட்டி ரூம் தான். நீங்கள் பார்த்துட்டு முழிச்சுனே இருக்கீங்க. ஏன்னா இது வெர்ஜினா டெஸ்ட் வேறு, உங்களுக்கு இன்னும் ரொம்ப நர்வஸாக இருக்குது. நோ 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 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் மேலே ஒரு பெட்ஷீட் மட்டும் போத்துறாங்க. நீங்கள் அந்த நர்ஸை பார்த்துட்டு நிஜமா நீங்கள் கூட இருக்க மாட்டிங்களா? இல்லை மேம் சாரி மேம். ஓகே மேம் நீங்கள் நர்வஸ் ஆகிறவனுக்கு ஒன்றும் இல்லை மேம், சார் ரொம்ப நல்லவர் தான். ஓ நீங்கள் பயப்படாதீங்க. ஓகே மேம் கூலாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே இருக்குது. அந்த பொண்ணு தொடச்சிட்டு நான் ஏசியை கூட கொஞ்சம் ஹையில் வைக்கிறேன், இவ்வளோ பயப்படாதீங்க. ஓகே ஓகே அப்படின்றீங்க. கரெக்டாக ஜேகே வந்து உள்ளே வரான், வந்து ஒரு மாஸ்க் போட்டிருக்கான். நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. அவன் வந்தோடனே நேராக வந்துட்டு அந்த கம்ப்யூட்டரில் ஏதோ பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு அவ்வளோ நர்வஸாக இருக்கேன் அந்த ரூம்குள்ளே. இப்போ நீங்களாவது மட்டும்தான் இருக்கீங்க. ஜேகே வந்து உங்கள் கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோ நர்வஸ் தாண்டி பயத்தில் கண்ணெல்லாம் திக்குன்னு ஆடிட்டுருக்கு, கைக்கெல்லாம் நடுங்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டு நீ ரொம்ப பயப்படாத. நான் பயப்படல. ஜேகே உங்களை பார்த்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக்கு கீழே விட்டு உங்களை பார்க்க நீங்கள் அவ்வளோதான் ஐயோன்னு சொல்லிட்டு அப்படியே கையை தூக்கி கண்ணில் வச்சுக்கிட்டீங்க விட்டடாங்கிற மாதிரி. ஜேகே அதுக்கப்புறம் டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு லைட்டாக ஒரு நாட்டி ஸ்மைலு. நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க, மாஸ்க்கை வர கழட்டியிருப்பான். ஸோ அவன் நாட்டி ஸ்மைலை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த வெளிப்படமா நீங்கள் குடுன்னு வெளியே ஓடிட்டீங்களே. போன வேகத்தை உங்கள் அம்மாட்ட கூட நிற்கல, எடுத்தே மாதிரி ஓட்டம் நேரம் ரெஸ்ட் ரூம் தான். அங்கே போயிட்டு நர்வஸில் உங்களுக்கு பாத்ரூம் வந்து எது மூடிட்டு அது மேலே ஏறி உட்காந்துட்டு ஐயோ 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 எப்படி சிரிச்சாரு, என்ன லுக்கடா அது, ஐயோ ஃபக் அப்படியே போப்பா கடவுளே சொல்லிட்டு நீங்களே இது பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா வேமான்ட்டு என்னாச்சுடி? ஒன்றும் இல்லை இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய்ட்டு உங்கள் அம்மா பார்த்துட்டு வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து ஒரு ½ நாளே வரும்ன்ருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி இந்த ரிசல்ட்டே பார்த்தாச்சு. ஜேகே வந்துட்டு அதெல்லாம் க்ரோத்லாம் நல்லா தான் இருக்குது, ஓகே தான். ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. இன்னும் ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கு. நாளைக்கு நீ மட்டும் வந்தால் போதும். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போயிட்டீங்க. அன்றைக்கி நைட் எப்பவும் போல் நீங்கள் நின்று பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக அந்த பையன் வந்துட்டு இப்போ அடிக்கடி உங்களை பார்க்குறான், அதை நீங்களும் நோட் பண்ணுறீங்க. இவன் இங்கே திரும்பி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஷாக்கு. நீங்கள் இருக்கிறது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு தான். ஸோ வந்துட்டு கீழ் வீட்டில் யாரையும் பார்க்குறான்னு சொல்லி கீழே பார்ப்பீங்க மேலே பார்ப்பீங்க. பார்த்தா நீங்கள் மட்டும் தான் நிற்பீங்க. உங்களுக்கு ஒரு டவுட்டு நம்மளை பார்க்குறான்னு ஒன்று. பட் அடுத்த சைடு எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்டுக்கு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா, ஏன்னா இப்போ பார்க்குற கொஞ்சம் முன்னாடி பார்த்துருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி குதிச்சிட்டுலாம் இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த பையன் வந்து உங்களை பார்த்து நடந்து வரானிங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அங்கே இருக்கிறது ஒரு வால் தான். அந்த வால் மேலே ஏறி உட்காரான். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. அவன் அப்படியே வந்துட்டு அந்த கேம்பையும் மாஸ்கையும் கழட்டி உங்கள்கிட்ட அவன் ஃபேஸை காட்டுறான். உங்களுக்கு ஷாக்கு. ஜியான் ஜேகே உங்களை பார்த்துட்டு நல்லா ஒரு ஸ்மிக் ஸ்மைலோடு அவனை உங்களை பார்த்துட்டு டாக்டரா டாக்டர்
பொறுக்கி நீ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக் அப்படியே வாயில் கழிச்சு ஜேக்கி பார்த்துட்டீங்க. அவன் அந்த வாலில் எழுந்திரிச்சு நின்று உங்களை பார்த்து சிரிச்சிட்டே வந்து அந்த சைடு ஜம்ப் பண்ணுறான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கேன். உங்களை பார்த்துட்டே தலையில் தண்ணி ஊற்றி இப்போ தான் தலையை ஷேக் பண்ணுறான். அந்த முடி அப்படியே கோதி விட்டுட்டு உங்களை பார்த்து ஸ்டில் அதே ஸ்மைலோடு தான் பண்ணிகிட்ருக்கான். அவனோட ஸ்மெல் ரொம்ப நோட்டியாக இருக்குது. லிட்டரலி உங்களுக்கு பாடி கூசி கூஸ் பம்ப்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் கையை பார்க்குறீங்க, கையெல்லாம் கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. நீங்கள் இவனை பார்த்துட்டு ஐயோ மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே கட்டு உங்கள் தலையை நீங்களே அடிச்சுக்கிறீங்க. போச்சு 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 மொத்தமாக போச்சு. கடவுளே இப்படியா நீ என்னை காட்டணும், இப்படியா என்னை பார்க்கணும், கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கற்று குதிச்சிட்ருக்கீங்க. அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே வந்துட்டு ஓய் அப்படி நீங்கள் எப்படியே எட்டி பார்க்குறீங்க. அவனை பாய் பாய்டி பாய். ஆமாம் அதுக்கப்புறம் போகிறோம் நீங்கள் அப்படி சொல்லிட்டு திருப்பி பெட்டில் படுத்து உருண்டிகிட்ருக்கீங்க. இப்போ அதுவும் உங்களை ஓயின்னு கூப்பிட்டா பாருங்க. அதில் நிற்கும் போது திருப்பியும் பாடி அப்படி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. கடவுளே 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 பெட்டில் உருண்டிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பான். என்னென்ன டேப்லெட்லாம் கொடுத்துருப்பான். ஸோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக கொண்டு வர சொல்லியிருப்பான். ஸோ எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேக்கிப்பை நிம்மந்தே பார்க்கலாம். உங்கள் ஹேண்ட்பேக் உங்கள் மடியில் இருக்குது. அது அவ்வளோ டைட்டனாக பிடிச்சிட்டு போய் கீழே குடிச்சிருக்கீங்க. ஒய் படிச்சுட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. இங்கே பாரு, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த விஷயத்த நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல நினச்சேன். அப்போ எனக்கு உரிமை இல்லை, பட் இப்போ சொல்ல உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே ஜேகேயோட ஐஸையே பார்த்துட்ருக்கீங்க. அவள் ஐஸை உங்களே பார்த்துட்ருக்கு. ஜேகே உங்களை பார்த்துட்டு இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி டெஸ்ட் எடுக்க சொல்கிறவன் நீ கல்யாணம் பண்ணணும் உனக்கு அவசியமே கிடையாது தெரியா. நீங்கள் அப்படியே ஜிகே சைலண்ட்டாக பார்க்குறீங்க. இப்போயே உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் டெஸ்ட் எடுன்றாங்க. ஒரு வேளை ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு ரீசன் ஓகேவா பேபி தள்ளி போயிடுச்சு என்ன சொல்லுவாங்கன்னு யோசிப்பார். பேபி அப்படிங்கிறது நார்மல் கிடையாது, அது ஒரு காட் கிஃப்ட். உனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறதுக்காக கல்யாணம் ஆன 1 மாதத்துல நீ ப்ரெக்னென்ட் ஆயிடுவியான்னு கேட்டேன்னா கிடையாது. 2 மாதத்தில் ஆயிடுவியான்னு கேட்டேன்னா சொல்ல முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஒரு லைஃப் எப்படி இருக்குன்னு யோசிப்பார். பேபி இல்லைனா உன்னை அவ்வளோதான், என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை யோசி. இப்படி சொல்கிறவங்களாம் கல்யாணம் பண்ணிக்காத. உன் லைஃப்பை பற்றி யோசி, கண்டவங்களையும் யோசிக்காத. ஈவன் உன் பேரண்ட்ஸை பற்றி கூட யோசிக்காத. உன்னை பர்த் பண்ணது என்னமோ உன் பேரண்ட்ஸ் தான், பட் அவங்க வாழ்க்கை தான் அவங்க வாழணும். உன் வாழ்க்கை அவங்க வாழக்கூடாது, அதோட ஞாபகம் இருக்கட்டும். நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவள் வேணுமா வேணாமாங்கிற முடிவை இதுக்கு மேலே யோசிச்சு எடுத்துக்கோ சரியா. ஆனால் சந்தேகப்படுறவனோட வாழ்க்கை முள்ளாலாம் வாழ முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு உன் மேலே இவ்வளோ பெரிய சந்தேகம் இருக்குது. அப்படிங்கிறப்ப யோசிச்சு பார்த்துக்கோ. இந்த ஃபைல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. யூ ஆர் ஆல் ரைட். அடுத்துட்டு இந்த ஃபைலை வாங்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு யோசிச்சிட்டியா ஏது நான் சொன்னதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஃபைலை வாங்கிட்டு சைலண்டாக வீட்டுக்கு போயிட்டீங்க. உங்களுக்கு இப்போ தான் ஜேகே சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போதே சந்தேகமாக வந்துட்டு இவளுக்கு குழந்தை பிறக்குமா கல்யாணம் ஆனோடனே அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அதுக்காகவே அவங்க மூத்த மருமக வந்துட்டு லேட் பேபி அப்படிங்கிறதுக்காக அவங்களையும் குறை சொல்லி உங்கள் அம்மாவுக்கு 10 வருஷம்னு சொல்லி உங்கள் அம்மாவையும் குறை சொல்லி உன் மேலே குறை இருக்கா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டெஸ்ட் எடுத்துகிற சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களாம் ஒரு வேளை கல்யாணம் ஆனே குழந்தை பிறக்கலாம் அவங்களுக்கு குறை சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. அதெல்லாம் யோசிச்சுட்டு வேலை இது செட் ஆகாதோ. டாக்டர் ஜியான் ஜங்குக், என் சைட்டோட பேர் ஜியான் ஜங்குக், பொறுக்கே இல்லை டாக்டர் ஜியான் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவே யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ அன்றைக்கே உங்கள் அம்மாட்ட நீங்கள் வந்தோன்னே இல்லை வேண்டாம் இவங்க பாரு இப்போ இப்போல்லாம் டெஸ்ட்டுக்கு சொல்கிறாங்க. இப்போ என் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, பட் ஒரு வேலை எனக்கு குழந்தை பிறக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க என்ன, அப்போ வந்துட்டு இவ்வளோ டெஸ்ட் எடுத்துகிட்டு என்னை ஏமாற்றிட்டேன் அடுத்தவங்களோட ப்ரூஃபை நீ கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுப்பீங்க. உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு வேளை அப்படி குழந்தை பிறக்கலைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறப்ப இல்லடி பிறக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு வேளை பிறக்காமல் இப்படி கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு உங்கள் அம்மாவுக்கு அப்போ தான் ஒரு டவுட்டு. ஒரு வேளை குழந்தை பிறக்கலான்னு வை இப்படி கேட்டுட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி அவங்களே யோசிச்சுட்டு உங்கள் அப்பாட்ட சொல்லியிருப்பாங்க. உங்கள் அப்பா வந்துட்டு அவளுக்கு பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லிட்டுருப்பாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மேரேஜை அப்பயே ஸ்டாப் பண்ணிட்டேங்க. 8 மணிக்கு பார்க்குறீங்க ஜேகே வேணாம். நீங்கள் ஜேகே பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐப்ரோ ரேஸ் பண்ணுறான். இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையாடுறீங்க. ஜேகே உங்களே பார்த்துட்ருக்கேன். நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்களா. ஜேகே வந்து அவன் கேப்பை கழட்டி அங்கே வச்சுட்டு அவன் மாஸ்க்கையும் கழட்டி வைக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. வாவ் ஷோ ரொம்ப நாள் ஆசை ஃபைனலி ஃபுல் ஃபேஸோடு அவனை பார்க்குறேன். அழகாக இருக்கான்ல சே நாட்டி பாய் எப்படி சொல்லிட்டு ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஏன் நாட்டி பாயின்னு சொன்னீங்கன்னா அவர் லுக் விட்டு ஒரு ஸ்மிக்கோட ஸ்மைல் பண்ணியிருப்பான். அது அன்னைக்கு டெஸ்ட் பண்ணப்போ பண்ண அதே ஸ்மைலு, அதனால தான் நாட்டி பாயின்னு சொல்லியிருப்பீங்க.
ஜேக் வந்து கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் இன்றைக்கி தான் அவன் ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஃபேஸில் வழியிற அப்படியே அந்த வேர்வையெல்லாம் பார்க்குறீங்க. அது பொதுவாக மாஸ்க்குள்ளேயும் கேப்புக்குள்ளேயும் இருக்குல்ல, இப்போ தான் பார்க்குறீங்க. அப்படியே அவன் ஜம்ப் பண்ணிலாம் ஓடிட்டுருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு. இன்றைக்கி வந்து அவன் கிரிக்கெட் விளையாடல, ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டுருக்கானுங்க. ஜேகே தான் சரி இப்போ ஓடி பிடிச்சி விளையாண்டா, ரொம்ப நாளாக கிரிக்கெட்டே விளையாடுறோன்னு சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டுருக்காங்க. ஜேகே ஜம்ப் பண்ணி ஓடுறப்ப அப்படியே அவன் ஹேர் வந்துட்டு அப்படியே பவுன்ஸ் ஆகி வருது. அவன் சிரிச்சிட்டே ஓடுறப்ப அவனுக்கு வேர்த்து கொட்டுறது, அதெல்லாம் ஃபுல்லாக கிளியராக தெரியுது. இதுலேயும் உங்களுக்கு நல்லா வியூ தெரியணும்னு சொல்லிட்டு வேணும்னு வெளிச்சம் இருக்க இடத்துல மட்டும் விளாட்றான். இருட்டுக்குள்ளே வரவே இல்லை இன்றைக்கி. உங்களுக்கு ஒரே ஷாக்கு. இதில் நீங்கள் ஜேகேட்ட வந்து சிக்னல்லே வந்து ஊற்றிக்கிச்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிக்னல் காட்டிருப்பீங்க மேரேஜு. அதனால தலைவர் செம்ம குஷியில் ஓடிட்டுருக்கார். தனியாக ஒன்றும் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதனால் கூட்டு சேர்த்து ஓடிட்டுருக்கான். ஸோ ஓடி முடிச்சுட்டுலாம் உட்காந்துருக்காங்க. ஜேகே திரும்பி உங்களை பார்வை பார்க்கும்போது, டேய் என்னடா திரும்பி பார்த்துட்ருக்க? ஒன்றுலே அப்படின்னு. என் மச்சான் நடிக்காதடா சொல்லுடா. ஜேகே அப்படியே திரும்பி உங்களை பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை. என்னடா பொதுவாக ஃபேஸே காட்ட மாட்டேன், அதுவும் அவள் பார்க்குறான்னு தெரிஞ்சே வேணும்னே ஃபேஸை மறைப்பேன். கேட்டால் என்றைக்கு அவள் வந்து என்கிட்ட நேரில் பேசிக்கிறாளோ அப்போ நான் ஃபேஸ் காட்டிக்கிறேன் அப்படின்லாம் டைலாக் பேசுவேன். இப்போ எதுக்கு நான் ஃபேஸ் நான் காட்டினேன்? அவள் என்னை பார்த்துட்டாடா. எப்போ பார்த்தா? அது இல்லாமல் அவள் என்கிட்ட பேசிட்டான். எல்லாரும் ஜேகே பார்த்துட்டு, எப்படா அப்படின்றாங்க. ஹாஸ்பிட்டல் வந்தா. ஹாஸ்பிட்டல் வந்தது சரி, நீனு எப்படி கண்டுபிடிச்சா? நீனு கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜேகேயே குறுகுறுன்னு பார்க்குறாங்க. ஜேகே வந்துட்டு, நான் தான் சொன்னேன். நீ தான் சொன்னேன்னா இங்கே பாரு, எல்லாத்தையெல்லாம் அவங்கள்ட்டலாம் சொல்ல முடியாதுடா, பட் தெரியும் அவளுக்கு நான் தான் தெரியும். அதனால தான் இன்றைக்கி என்ன சார் ரொம்ப குதிச்சு விளையாடுறீங்க? இதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ். ஓ அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இப்படி விளையாண்டோம். ஏய் சும்மா உட்காருங்கடா. நீங்கள் தான் ஒரு எக்ஸசைஸும் ஒரு மயிரும் பண்ண மாட்டீங்க, அதனால இது உங்களுக்கு நல்ல எக்ஸசைஸ் தான். ஸோ வாயை மூடிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நாட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு அந்த டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறான். டெய்லியும் அப்படியே தான். ஜேகே உங்களை நல்லா சைட் அடிக்க, நீங்களும் ஜேகே நல்லா சைட் அடிக்கன்னு சொல்லி அப்படி ஒரு 2 மந்த் போகுது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நீங்களாம் வந்து நல்லா சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு. நீங்கள் முதல்லாம் வந்துட்டு அங்கேருந்து மட்டும்தான் சைட் அடிப்பீங்க. இப்போ வந்து நேக்கா வந்து அப்படியே வர்றது, இந்த சைடு அந்த சைடு போகிறது அந்த டைம்லன்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறது. மேலே வந்து பொதுவாக பால்கனியில் லைட் இருக்காது, இருட்டாக தான் இருக்கும். நீங்கள் அதில் என்ன அவனுங்களை உங்களால் கிளியராக பார்க்க முடியும். அவங்களுக்கு வந்து உங்கள் ஃபேஸ் அந்தளவுக்கு தெரியாது. இப்போ வந்து ஜேகே வந்து அன்றைக்கி ஒரு நாள் உங்கள்கிட்ட சிக்னலே சொல்லியிருப்பான், பால்கனியில் லைட் போட்டு எனக்கு நீ தெரியல அப்படின்றப்பான். அதுக்காகவே நீங்கள் உங்கள் அம்மாட்ட அடம் பிடிச்சி பால்கனியில் லைட் போட்டு வச்சுருக்கீங்க. உங்கள் அம்மா பால்கனியில் நைட் என்ன பண்ண போகிறோம், எதுக்கு லைட் அப்படின்ட்டுருப்பாங்க. போடு அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி லைட் போட்டு நிற்கிறீங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, என்னடா நேற்று தான் சிக்னல் காட்டினா இன்றைக்கி லைட் தெரியுது, வாயை மூடிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜேகே பொதுவாக பேட்டிங்கில் தானே நிற்பான், இன்றைக்கி வேணும்னே போய் பால் போட நிற்கிறான். அவங்களுக்கு அதுவே செம்ம ஹாப்பி. ஏன்னா அவனுக்கு நல்ல வெளிச்சமாக இருக்கும், அவனோட ஃபேஸ் அழகாக தெரியுது, நீங்கள் நல்லா சைட் அடிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போயே வந்து ஒரு 2 மந்த் போயிருக்கு. இன்றைக்கி பார்த்தா அதிசயமாக காலையிலேருந்து உங்கள் அம்மா அப்பா வந்து வீட்டில் இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, இவங்க நான் அதிசயமாக வீட்டில் இருக்காங்க, பொதுவாக இருக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி என்னை பற்றியே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை, நீங்கள் பாட்டுக்கு எப்போ மேலே டவுசரோடு சுற்றிட்டு தெரியுறீங்க. அப்போன்னு பார்த்து உங்கள் வீட்டு காலிங் பெல் அடிக்குது. உங்கள் அம்மாங்களை பார்த்துட்டு, என் போய் அந்த டோர் ஓப்பன் பண்ணேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணிருக்கீங்க. அங்கே பார்த்தா ஜங்குக்கு நின்றுருக்கான். அவன் பின்னாடி அவனோட அம்மா அப்பா நின்றுருக்காங்க. நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க ஜங்குங்களை பார்த்துட்டு. உள்ளலாம் கூப்பிட மாட்டியா? வாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மா யாரடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்க்குறாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஜங்குக் வாப்பா, வாங்க 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 ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மாவே பார்க்குறீங்க. ஜங்குக்கா அம்மாவுக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி உங்கள் அம்மாவும் அவங்கள்ட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரில, நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு பேசி முடிச்சு கடைசி என்ன கேட்குறாங்க, உங்களை பொண்ணு தான் கேட்குறாங்க. உங்களுக்கு ஷாக்கு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்கும்போது ஜங்கு கொண்டு ஓகேவா அடிச்சுட்டு நீங்களும் ஹெட்டை ஷேக் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க. நீங்கள் உங்கள் அம்மா பிடிச்சி உழுக்குறீங்க. அம்மா உனக்கு எப்படி தெரியும் நான் உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, ஏண்டி அப்போ தெருவில் இருக்கவங்கள கூடயாடி தெரியாது நமக்கு? எனக்கு தெரியுமே. உனக்கு தெரியுமா? அப்போ அந்த பையன் டாக்டர் தெரியுமா? நான் பார்த்தது அந்த டாக்டர் தான் தெரியுமா? நீ பார்த்தது ஜங்குக்கிட்ட தானா? சாரிடி, எனக்கு மாஸ்க் போட்டுதானா நான் ஃபேஸை கவனிச்சு தான் நான் ஜங்குக்கு தான் சொல்லியிருந்தேன், நல்லா பார்ப்பான்னு சொல்லிட்டு வந்திருப்பேனே, எனக்கு தெரிலடி அப்படின்றாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஏம்மா உனக்கு இவர் தெரியுமா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, பைத்தியம் தெரியும் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா உங்கள் அம்மா வந்து ஸ்ட்ரீட் எல்லாத்தையும் பேசுவாங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியல. நீங்கள் தான் பேசினாலே வந்துட்டு உனக்கு இதே வேலை கிளையும் கூட பேசி போன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. உங்கள் அம்மா ஜங்குக்கு பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க, பட் உங்களுக்கு தெரியல. உங்கள் அம்மா ஜங்குக் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை உங்கள் லைஃப்பில் முதல்ல சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து இங்கே வந்து 1 இயர் வருது. இந்த 1 இயராக உங்கள் அம்மா ஜங்குக்கோட ஃபேமிலி கதையெல்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஈன்னு கதை கேட்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஜங்குக்கு யாருன்னே தெரியாது. உங்களுக்கு இப்போ தான் தோணுது, அப்போ இவன் லைஃப்பில் நம்ம ஆல்ரெடி கேட்டுட்டு தான் இருந்திருக்கோம்,
நமக்கு தான் ஒன்றுமே தெரியல. இவன் பேர் தெரிஞ்சிருக்கு, எல்லாமே தெரிஞ்சிருக்கு எனக்கு. ஈவன் அவன் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி முதற்கொண்டு எனக்கு தெரியும். ஆனால் பாரு நான் எவ்வளோ மந்தாரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் படுத்து உருண்டுட்டுருக்கீங்க. ஸோ அன்றைக்கி வந்து ஜங்க் வந்து எப்போ போல கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே இருக்கோம். என்ன அவனை பொண்ணு கேட்டப்போ நீங்கள் வந்து டவுசரோன்னு நின்றுருப்பீங்க. அதை நினச்சி சிரிச்சுட்டே இருக்கான். நீங்கள் ஐயோ இவன் எதுக்கு சிரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஜேகே இவங்களை பார்த்துட்டு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சிக்னல் கட்டுறா. நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு விளையாண்டுருக்கீங்க. ஜேகே அங்கே இருந்துட்டு ஃபோன் நம்பர் கொடு அப்படின்றான். நீங்களும் அப்படியே ஃபோன் நம்பர் வந்து கையில் கட்டுறீங்க. ஜேகே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விரட்டி விட்டு தான் ஃபோன் நம்பரே கேட்டிருப்பான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது, அது ஏன் இல்லை ஏன் ஃபோன் நம்பர் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து ஜேகே கிட்ட ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டீங்க. தலையை ட்ரௌசரில் சூப்பராக இருந்தடி. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஐயோ அப்படின்றீங்க. ஜேகே சிரிச்சிட்டே நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நீங்கள் என்ன அதிசயமாக பேண்ட்டெல்லாம் போட்டு வந்துட்டுருக்கீங்க. ஓ அப்போ என் பொண்டாட்டி நான் டாப் டு பாட்டம் நோட் பண்ணுறான். உங்களுக்கு சரியான வைக்கும். அப்படியே ஃபோனை காதல் அடித்து மூஞ்சி முன்னாடி வச்சிட்டீங்க. நீங்கள் செம்மையாக சிரிக்கிறீங்க ஜேகேன்ட்டு. என்ன பொண்டாட்டி டாப் டு பாட்டம் நோட் பண்ணுவோம் போல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீ நார்மலாக யாரோ ஸோ வந்து டவுசர் போட்டு வந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நீ பொண்டாட்டி ஆக போகிறடி. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் முன்னாடி கொஞ்சம் அப்படி இருக்கணும்ல. நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு சொல்லிட்டு வந்தேன்னா நானும் பேண்ட் போட்டிருப்பேன். ஆனால் டவுசர் அழகாஞ்சிட்டு ஆஃப்டர் மேரேஜ் அதே கண்டினியூ பண்ணு, எனக்கு வசதியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படிங்க அப்படியே மூச்சு வாங்குறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கு. நீங்கள் அப்படியே கீழே உட்காண்டிங்க. ஜெக்கிக்கு சரியான சிரிப்பு. சரி சரி ரொம்ப வைக்கப்படாது, அத்தை வந்துட போகிறாங்க, அத்தை சாப்பிட கூப்பிடுவாங்கல்ல. சரி 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 போய் சாப்பிடு பாய். வீட்டுக்கு போகிறேன்டி. எப்போ நம்ம வீட்டுக்கு வருவேன்? அது எப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நீ உட்காந்துட்டீங்க. நிமிர்ந்து பாரு. சரி ஜிக்கே பார்க்குறீங்க. எப்போ நம்ம வீட்டுக்கு வருவேன்? சீக்கிரமாண்ணா ஒரு 1 இயர். 1 இயரா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஷாக் ஆகிறோம். ஈவன் ஃபேஸை வந்து கோல்டாக வச்சு நோ அப்படின்னு சொல்லி சீக்கிரம் காட்டுறீங்க. என்ன நோ? 1 இயர்க்கு அப்புறம் 10 நாள். 10 நாளா? ஒரு நாள் கூட ஓகே தான். இப்போ கூட நீ வந்துட்டு அங்கேயே நின்றுனா ஏறி வந்து நானே தலை கட்டிக்குவேன். ஹான்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க ஷாக்கா. ரொம்ப வாயப்பழக்காதி. க்ளோஸ். அநியாயம் பண்ணுறீங்களா நீங்கள்? சரி விடு சொல்லு. பொங்க பார்த்துக்கலாம் சீக்கிரமாக. பாய்டி. பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேம் போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் அடிக்கடி ஃபோன் பண்ணுறது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்லாம் கிரவுண்டுக்கே போக மாட்டீங்களே. இப்போ உங்கள் அம்மாட்ட நான் மாப்பிள்ளையே தான் பார்க்க போகிறேன், என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு கிரவுண்டுக்கு ஓடிடுவீங்க. அங்கே போயிட்டு கிரிக்கெட்லாம் விளையாடுறீங்க. ஜேகே வந்து உங்கள் பின்னாடி நின்றுட்டு பேட்டை பிடிச்சிப்பான். அவன் ஃப்ரெண்ட் போட்டோன்னு நீங்கள் 2 பேர் சேர்ந்து பேட் அடிக்கிறது. ஜேகே அப்போல்லாம் செம்ம ரொமான்டிக்காக இருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டே நாங்களாம் இருக்கோண்டா அப்படின்னு சொன்னாங்க. போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்பில் கை வைக்கிறது, பேட்டை பிடிக்கிறது, உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து ஃபேஸ் வைக்கிறது, நெக்கில் மூச்சு விடுறதுன்னு இல்லாத சட்டெல்லாம் செய்வான். நீங்களாம் கூட சேர்ந்து கிரிக்கெட்லாம் விளையாடுவீங்க. நீங்கள் சம்டைம்ஸ் ஐயோ நானே விளையாண்டுக்கிறேன், அப்போ கூட விளையாடுவேன் போல, இப்படி பண்ணாத அப்படின்றீங்க. ஜேகே சிரிக்கிறேன். எல்லாரும் இருக்காங்க ஜேகே. இப்போ என்னடி நீ போ அப்படி சொல்லிட்டு ஜேகே நோத்திட்டு விளையாடுறீங்க. ஜேகே பின்னாடி வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு சரி விளையாடு ஜேகே அப்படின்றீங்க. விளாட்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பேக் ஹக் பண்ணி உங்கள் நெக்கில் கரெக்டாக வந்து தலை வச்சுருக்கேன். உங்களுக்கு ஐயோன்னு இருக்கு. கரெக்டாக பாலையும் போட்டாங்க. நீங்களும் அடிச்சிட்டிங்க. ஜேகே சூப்பர் டி சூப்பராக விளாண்ட. உங்களுக்கு ஷோக்கு ஏன்னா உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஹான்னு சொல்லி ஜேகே பார்த்துட்டு பேட்டை கொடுத்துட்டு எடுத்தேன் பாரு ஓட்டம் தான். அவன் ஃப்ரெண்ட்ஸும் சிரிக்கிறாங்க. ஜேகே விழுந்து சிரிக்கிறான். ஏன்னா இங்கே நெக்கில் ஒரு கிஸ் கொடுத்த பிச்சுக்கிட்டு ஓடுனா எப்படி இருக்கும் அவனுக்கு. சரியான முரட்டு சிரிப்பு உங்களை பார்த்து. என்கேஜ்மெண்ட்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தலைவர் வந்து விளாட்றாரோ இல்லையோ வந்தனே ஏறி குதிச்சு டெய்லி உங்கள் பேல்கனிக்கு வந்துடுவான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாண்டுட்ருக்கான். டெய்லி நீங்கள் அவனுக்கு வந்து பேசுகிறது தான் வேலை. ஸோ கீழே பையன் பேசினான். பட் பால்கனியில் இப்படி திருட்டுத்தனமாக ஏறி பேசுகிறது உங்கள் 2 பேத்துக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ ஜாலியாக அப்படி தான் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஃபைனலி உங்கள் மேரேஜ் டேவும் வந்துருச்சு. உங்களுக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது. ஏன்னா உங்களோட பொறுக்கி ரொம்ப நாள் பொறுக்கி பேர்னே தெரியாமல் பொறுக்கின்னு பேர் வச்சுப்பிட்டு அதுக்கு பின்னாடி சுற்றி தெரிஞ்சிங்க. அதுவும் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவனை அவ்வளோ வீடியோஸ் ஃபோட்டோஸ் அவன் ஃபேஸே பார்த்ததில்ல. பட் அவனை அவ்வளோ சைட் அடிச்சிருப்பீங்க. லிட்ரலி உங்களுக்கு ஒரு லவ் தான். அந்த பையனை ஃபேஸ் பார்த்து அதுக்கப்புறம் அவனுக்கு உங்களை பிடிச்சி உங்களுக்கு அவனை பிடிச்சி அவனுக்கு உங்களை ஆல்ரெடி பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். அவன் வேணும்னே உங்களுக்கு டீஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு டெய்லியும் அந்த கேப்பையும் மாஸ்கையும் மறக்காமல் போட்டுட்டு வந்திருக்கான். நீங்கள் வந்து அவனை பார்க்க ட்ரை பண்ணுறீங்க. பார்க்க விடக்கூடாது. நம்மள்ட்ட என்றைக்கு நேரில் வந்து பேசுகிறாலோ அன்றைக்கி தான் ஃபேஸ் காட்டணும்னு சொல்லிட்டு வேணும்னே அதெல்லாம் மறைச்சதெல்லாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். அடப்பாவி ஒன்று போய் நல்லவன் நம்புறேன் இப்படி என்னை வேணும்னே டேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஒன்று நான் பொறுக்கின்னு நினச்சது கரெக்டு தான் நீ சரியான பொறுக்கி பையன் தான். என்னை வேலை பார்த்துருக்க. ஒரு பிள்ளை நம்மளை பார்க்குது ஹெல்ப் பண்ணுவோம்லாம் இல்லை திருட்டு வேலை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் ஃபைனலி எல்லாமே இட்ஸ் ஓகே.
மேரேஜ் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 பேத்துக்கு கல்யாணமும் நடக்குது. உங்களுக்கு ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பி. இன்னைக்கு வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நைட். உங்களுக்கு அவ்வளோ நர்வஸாக இருக்குது. உங்கள் அம்மா வீட்டில் தான். இதில் ஜேகே உங்ககிட்ட ஒரு தடவை கேட்டிருப்பான், இந்த பெட்டில் நான் என்ன நினச்சிட்டு நிறைய நாள் உருண்டுருப்பேல. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அப்புறம் எத்தனை நாள் தெரியுமா, அதுவும் ஃபேஸ் தெரிஞ்சப்போ இப்படி நடந்துச்சு அப்படி நினச்சி எல்லா கதையும் சொல்லியிருப்பீங்க. அந்த பெட்டை பார்க்கும்போதே எனக்கு சிரிப்பு வருது. நீங்கள் கரெக்டாக உள்ள வரீங்க. ஜிக்கு அந்த பெட்டை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். என்ன பெட்டை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க? அதுவா, என் பொண்டாட்டியை நான் நினச்சி நிறைய நாள் இந்த பெட்டில் உருண்டுருக்காங்க. அதான் இன்றைக்கி நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஊரில் போகிறோம்ல, அதான் பார்த்துட்ருக்கேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு புரியலையா, நம்ம 2 பேர் சேர்ந்து இன்றைக்கி பெட்டில் உருளுவோம்ல. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு நம்ம எதுக்கு உருளுவோம் பொண்டாட்டி? மக்காடி நீ ஜேகே பார்த்துட்டு மக்கா நீ மக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே எழுத்து பெட்டில் போட்டு உங்களை ஹக் பண்ணி 2 ரோல் அடிச்சிருப்பான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இதுதான் சொன்னீங்களா? இது சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் உங்களை கிஸ் பண்ணுறான். ஸோ அன்றைக்கி நைட்டே உங்களுக்கு சுமூகமாக ஹானியாக இருக்கும். ஸோ பெட்டில் நல்லா உருண்டு தான் உங்களுக்கு அப்போ தான் தெரியுது, அடப்பா இதை தான் சொன்னியேன்னு. எனக்கே ஷையாக இருக்குது. சரி வாங்க ரெட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு அதெல்லாம் நினைக்கும் போது அவ்வளோ ஷையாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக மூவ் ஆனது. ஜேகே வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருப்பானா, ஸ்டார்டிங்கில் பேபி வேண்டாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம். பேபிலாம் வந்து ரொமான்ஸ் பண்ணும்போது அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவங்க அழுவாங்க, அப்போ தான் வேணும்னே அழுவாங்க. நம்ம ரொமான்ஸ்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் தெரியுமா. என்கிட்ட வந்து நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து புலம்பிருக்காங்க, இப்படிலாம் நடக்குது அப்படிலாம் நடக்குதுன்னு. ஸோ அதனால் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்க. மேரேஜ் ஆகி 1 இயர் செம்ம ரொமான்ஸு தான். ஒரே ரொமான்டிக் மூலே தான் அலையவான் தலைவர். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் சாப்பாடு கொடுக்க வரீங்க. அங்கே பார்த்தா ஒரு ப்ரெக்னென்ட் லேடி போகிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு எப்போ டெலிவரி? இன்னொரு 1 வீக்கில் இருக்குடி. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு எனக்கும் இப்போல்லாம் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. எப்படி எப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்கலாம் சாப்பிட்டுட்டேன்னு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எனக்கு ஏன் ஸ்டொமக் இவ்வளோ பெருசா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மடியில் உட்காந்துட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு பெருசா எப்படி இருக்கணும், அதுவும் என் ஹஸ்பண்ட் வந்து இப்படி என் ஸ்டொமக்கில் கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை நீங்கள் சும்மா அப்படி கொஞ்சம் தூரம் வச்சு இப்படி கையை பிடிச்சிட்டிங்க. அவன் கையை எடுத்து உங்கள் கை மேலே வைக்கிறீங்க. இப்படிலாம் பிடிக்கணும், 2 பேரும் கொஞ்சணும், அப்புறம் இங்கே அப்படி சொல்லிட்டு நீங்களே காற்றுல சும்மா கை வச்சுட்டு இங்கெல்லாம் என் பேபி கிக் பண்ணணும், என் ஹஸ்பண்ட் அங்கெல்லாம் கை வச்சு ஃபீல் பண்ணணும், காதை வச்சு கேட்கணும்னு அவ்வளோ ஆசை இருக்குது. நீ தான் இப்போதைக்கு பேபி வேணான்னு சொல்லி என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கான். நம்ம பேபி பெற்றுக்கலாம். ஜிகே உங்களை பார்த்துட்டு இப்போ கூட பாரு குழந்த மாதிரி வந்துட்டு நம்ம பேபி பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். உன்னை நம்பி குழந்தைய பார்த்துட்டு நான் எப்படி பார்த்துக்கிறது? நீங்கள் ஜிகே பார்த்துட்டு என்ன நம்பி குழந்தை பார்த்தாட்டி நம்பிடா பார்த்துக்க போகிறேன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே திட்டிட்டு பாருங்க. ஜிகே சிரிக்கிறா. நீங்கள் டங்குன்னு கழிச்சிட்டு போகிறீங்களா? ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதெல்லாம் மறந்தாச்சு. சின்ன பிள்ளையாண்ட கையை கட்டிட்டு டங்குன்னு போயிட்டுருக்கீங்க. ஜிகே சரியான சிரிப்பு. வேகமாக ஓடி வந்து உங்களை அப்படியே தூக்கிட்டு பெற்றுக்கலாண்டி, அதுக்கு நீ இப்பெல்லாம் பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே தூக்கிட்டு போகிறான். எல்லாரும் இன்னும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச மூடிக்கிட்டீங்க. நீ ஃபர்ஸ்ட் போனப்போ எல்லாரும் நான் அப்படி தான் பார்த்தேங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு காலாட்டு ஜிகே காலாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அங்கே இருக்கிறதுல படிக்க வச்சுட்டு என்ன சொல்கிறேன்? ஒன்றும் சொல்லலை, நான் யாருக்கிட்ட நான் வீட்டுக்கு போயிடுவேன். என்னடி ஜிக்கி விட்டு ஜிக்கி இது ஹாஸ்பிட்டல், வீட்டுக்கு வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டீங்க. நீங்கள் போய் குக் பண்ணிட்டுருக்கீங்க. ஜிக்கி உங்கள்கிட்ட ஹக் பண்ணிட்டு என்னடி வந்ததுக்கப்புறம் ஓகேலாம் சொன்னேன் சமைச்சிட்ருக்கு அப்படி சொல்லிட்டு உங்களை ரப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிக்கி கையில் ஒரு டிஷ்ட்டு சோறு வேணாமா பசிக்காதான்? அப்புறம் ராத்திரி எடுத்துகிட்டு எனக்கு பனானா மில்க் ஷேக் தனியா அப்படி கேட்பேன் என்னை பார்த்து. ஜிகே உங்களை பார்த்துட்டு நான் வேணா மில்க் தனியான்னு கேட்கவா? நீங்கள் ஜிகே வாயிலே ஒரு அடி அம்மா ஏண்டி அடிச்சேன், இப்போலாம் பேசினா அடி பிச்சிருவேன். அடி பாவி, அதுக்கு நான் அடிப்பேன்டா. நீங்கள் பார்க்குறீங்க ஜிகே லிப்ஸு சவுந்துருச்சு. அச்சோ சவுந்துருச்சு. அப்புறம் ஃபோர்ஸாக அடித்தாமல் நீங்கள் ஜிகே பார்த்துட்டு சாரி. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிகே உங்களை பார்த்துட்டு அப்படி அடித்தா பரவாயில்ல, இப்படி அடித்தா வலிக்கு தான் செய்யும். எப்படி அடித்தா பரவாயில்ல, எப்படி அடித்தாலும் வலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊதிட்டுருக்கேன். ஜிகே சிரிக்கிறான். ஏன்னா உங்கள் லிப்ஸை க்யூட்டாக வச்சு நீங்கள் ஊதிட்டுருக்கீங்க. ஜேகே அப்படியே பிடிச்சி உங்களுக்கு கிஸ் அடிச்சுட்டு எப்படி அடித்தா பரவாயில்ல சும்மா இருடா அப்படின்ட்டுருக்கேன். ஜிகே சிரிச்சிட்டே வந்துட்டு என்னவோ அப்புறமா நீங்கள் ஜிகே பார்த்துட்டு உனக்கு அப்புறம் நைட்டு பசிக்கும், ஸோ நோ சாப்பிட்டுட்டு போகலாம். அதெல்லாம் பசிக்காது, அதான் ஃபுல் மீல்ஸே சாப்பிட்றேன். நான் ஃபுல் மீல்ஸ் தான் ரெடி பண்ணல, கம்மியாக தான் ரெடி பண்ணுறேன் அப்படின்றீங்க. அப்படியே உங்களை தூக்கிட்டான். விடுடா அப்படி சொல்ல ஸோ அன்றைக்கி 2 பேரும் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் 1 மந்த்லேயே பார்த்தா உங்களுக்கு பீரியட்ஸும் தள்ளி போச்சு. உங்களுக்கு ஒரே ஹாப்பி தான், தலைவருக்கும் செம்ம ஹாப்பி தான். நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு இவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் பேபி வேணான்றேன். ஏன்னா உன்னால் அந்த பெயின் தாங்க முடியாது. நீங்கள் அப்படியே வச்சு ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு வலிக்குமா? வலிக்காது வலிக்கவே வலிக்காது அப்படின்றான். ஜிக்கி பார்த்துட்டு
போய் சொல்கிறேன். சத்தியமாக சொல்லடி அப்படின்றான். ஏன்னா அவங்க மூட் ஸ்விங்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போய் சொல்கிறேன்னு சொல்லும் போதே அவனுக்கு தெரியுது. இல்லடி வலிக்கிறது சத்தியமாக வலிக்காது. போய் உன் மேலே சத்தியம் என் மேலே சத்தியம் போய் சத்தியம் அப்படி சொல்லிட்டு அழுவுறீங்க. இதுக்கு ஒன்றுடி பட்டுல தங்கலன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கி மடியில் உட்கார ஷேக் பண்ணுறாங்க. சரி நிச்சயமாக வலிக்காது, நிச்சயமாக வலிக்காது. சரி அப்படின்றீங்க. ஸோ அப்படியே ஒரு 5 மந்த் ஆகிருக்கும். உங்களால் இப்போயே நடக்கலாம் முடியல. உங்கள் கிடப்பு காலெலாம் அழைக்குது. இருடி கால் தானே அமைக்க ஒரு கத்தாதுடி. கத்துவேன், எனக்கு முதல் வலிக்குது. நீ ஏன் அங்கே மட்டும் அமைக்கிற? இங்கே யாரும் உங்கள் அப்பா நான் அமுக்குவான். ஜிக்கு உங்களை பார்த்துட்டு ஏன்டி எங்கள் அப்பாவோட இழுக்கிற அப்படி தான் இழுப்பேன். சரிடி நீங்கள் ஜிக்கு பார்த்துட்டு ஏன் பிள்ளை விளையாட போகிறதே இல்லை, ஃபுல் ஃபார்மில் இருக்கா செத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜிக்கு உங்களை பார்க்குறோம். ஏன் அப்படி பார்த்தா என்ன விளையாட போகலையா? விளையாட போகணுடி. ஆனால் என் குட்டி தங்க வயிற்றுல இருக்கு. குட்டி தங்க மட்டும்தான் தெரியுதா? இல்லை நீதான் தொங்க பிள்ளை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் தானே பார்த்துக்கணும். ஆனாலும் டெய்லியும் போவீங்களா? எனக்கு கூட்டு போய் எங்கள் அம்மா வீட்டெல்லாம் விட்டுட்டு விளையாட போவேன். இப்போலாம் போகிறதில்ல. நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் விளையாட போகிறதுக்கு கொடுத்துட்டேனா? இல்லடி, உன் வாழ்க்கையாகவே வாழ விடலைல. குறுக்க வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்ல. சொல்ல அழுவுறீங்க. ஒன்றுலடி, வாழ்க்கையெல்லாம் கெடுக்கலடி. இப்போ தாண்டி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. இவ்வளோ தான் இருக்கியா? இல்லை இவ்வளோ தான் இருக்கியா? இதுக்கு மேலே கையை விரிக்க முடியாது, உடஞ்சிருடி. பரவாயில்ல, உடஞ்சாலும் பரவாயில்ல, நல்லா விரி அப்படின்றீங்க. ஜேகேவும் அப்படியே கையை விரிச்ச வேகத்தில் அப்படியே உங்களை மாட்டி இவ்வளோ பிடிக்கும். இது ஓகே. சரி எப்படி சொல்லிட்டு அவங்க கூட ஹாப்பியாக தான் இருக்காங்க லைஃப்பும். உங்கள் அம்மா வீட்டுக்கு போவீங்க, பட் ஜேகே டெய்லி அங்கே வந்துடுவான். ஸோ அப்படியே தான் டேஸும் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து உங்கள் டெலிவரி. நீங்கள் ஜேகே போட்டு ஆடி நடிக்கிறீங்க. ஒன்றாலதான் நீங்கள் இது சொன்னல கேட்கல நீ தானடி கேட்கல, நீ தான் கேட்கல அப்படி சொல்லிட்டு 2 பேரும் டெலிவரி பண்ணுறதை விட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜேகே திட்ட ஜேகே என்னையே சொல்கிறா அப்படின்றா. நீங்கள் நீ தான்றீங்க. அவன் நீ தானடினா. அங்கே டாக்டர் வந்து அங்கே டெலிவரி பார்த்துருப்பாங்க. ஜேகே பார்த்துட்டு ஜேகே நீ டாக்டர் தானே, டெலிவரி பார்க்குறப்ப இப்படி மோட்டிவேஷன் பண்ணணும், அதை விட்டு இப்படி சண்டை கட்டக்கூடாதுடா. சரி நீ பாரு என்ன நீ என்ன சரி விடுறி ஒன்றும் இல்லடி. நம்ம வீட்டில் போய் சண்டை கட்டிக்கலாம். அப்போ என்னை பார்த்தா ஒன்று சண்டை கட்டுற மாதிரி இருக்கா? வயன் உங்களுக்கு பெயின் இருக்கா இல்லையா? எனக்கு வலிக்குது. ஓகே வேணும் அப்படி சொல்லிட்டு அவங்க டக்குனு அமைதிக்கு இருக்கணும் வச்சுக்கணும். டாக்டர்லாம் கற்றக்கூடாதுடி. அப்போ அவங்க மட்டும் என்ன கேட்குறாங்க, வலிக்குதான் கேட்குறேன். நீ வாய மூடு, உன்னால் தான் எனக்கு கோவமே வருது. சரி எப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை காம்டவுன் பண்ண. நீங்கள் ஜேகே திட்டா அப்படியே ஒரு வகை டெலிவரி முடிஞ்சிச்சு. நீங்கள் டெலிவரிங்கள கத்துனதை விட ஜேகே திட்டினது தான் அதிகம். அவள் ஏதாவது சொன்னால் நீங்கள் நீங்கள் ஏதாவது சொன்னீங்க. அவன் இல்லடிம்மா நீங்கள் அப்போ இல்லைங்கிறியா? அவ்வளோதானே உனக்கு பாசமே இல்லை ஜேகே. அவ்வளோதான் ஜேகே. ஏதோ கல்யாணம் பண்ணோம், குழந்தை பெத்தோன்ற இருக்கா போல. அப்போலாம் இல்லடி, அப்படித்தான் சரி அப்படிதானா அப்படின்னு அதுக்கு கற்றுவீங்க. தொண்டை வலிக்குண்டு இப்படி கத்தாது. டெலிவரி ஆனதுக்கப்புறம் உனக்கு தாண்டி தொண்டை வலி வரும். எனக்கு என்ன மயிரை வலிச்சிருக்குது. உனக்கே வலிக்குது. சரி காமெடி சொல்லிட்டு செஸ்ல கை வச்சுட்டு அப்புறம் கையை எடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துக்கிட்டான். அவனுக்கு ஐயோ சும்மான முடிச்சு என்ன கொல்லுவா. என்னடி டெலிவரி டைமில் இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டெலிவரியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிக்கு அந்த ஃப்ரெண்ட்டை பேசிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்து ஓகே தான், அப்போ ரொம்ப நல்லா இருக்கா, அதான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பேசிட்டு அவள் ஜிக்கே பார்த்துட்டு அவன்கிட்ட நீ கேட்குவான். கேளு. நீ ஃபர்ஸ்ட்லாம் எப்படிப்பட்ட டாக்டர் தெரியுமா? ஏதாச்சும் நர்ஸ் எதாவது பண்ணிட்டாங்கன்னா அந்த கற்றுவேன். இன்றைக்கி உன் பொண்ணாட்டி அந்த கற்றுக்கட்டுறா வாய மூடிட்டுருக்க. நான் அவளோட ஹஸ்பண்ட் அதுக்குன்னு அப்படின்னா அப்போ என் பொண்ணாட்டிக்கு நான் தான் இறங்கி போகணும், வேறு யார் இறங்கி போவா? அது இல்லாமல் அதுவும் அவள் கத்துறதில்ல, அதை அவள் பேசுறது. அவள் எப்போவுமே அப்படி தான். அவள் அப்படியே ஜிக்கி பார்த்துட்டு மேரேஜ் ஆகிட்டா இவ்வளோ மாறுவாங்களா? ஒய்ஃபுக்காக மாறணும்னு நினச்சா தாராளமாக மாறலாம். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு பார்க்க. அவள் பேசுறதுக்குலாம் நீ வந்து இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி சமாளிச்சு சூப்பர் ஜேகே. எப்போ மூட் ஸ்விங்ஸை சமாளித்தேன். ஜேகே அதை கேட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சைன் பண்ணுறான். என்னடா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுடி, பட் ஜாலியாக தான் இருந்துச்சு. அவள் மூட் ஸ்விங்ஸில் கூட எங்களோட அழகான லவ் தான் இருக்கும். ஸோ அதுவும் ஜாலியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சிரிக்கிறான். அப்படி அப்படி சொல்லிட்டு ஜேகே அவளை பார்த்துட்டு சரி அவளுக்கு ஃபீல்லாம் பண்ண தெரியாது, நான் இப்போ என்னென்னு பார்க்குறேன். அந்தளவு குழந்தையாடா? எனக்கு ரொம்ப குழந்தை தான், சின்ன போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் வந்து உங்களுக்கு தூக்கிலாம் ஃபீட் பண்ணியிருப்பான். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே அவன் தான். ஈவன் உங்களுக்கு பேண்டேஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். நீங்கள் ஜேகே ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணாத, அம்மா வந்துடுவாங்க, நமக்கு அம்மாவே சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க, வேண்டாம் இருப்பீங்க. சும்மா ரெடி நான் தானடின்னு சேஞ்ச் பண்ணியிருப்பான். உங்கள் அம்மா வந்து சேஞ்ச் பண்ணலாமாடி? இல்லை ஜேகே பண்ணிட்டாரு. உங்கள் அம்மாவுக்கு ஷாக்கு. ஜேகே பண்ணாரா? ஏன்டி மாப்பிள்ளையை அதெல்லாம் பண்ண விட்டேன்? எனக்கு ஒன்றும் தெரியும், வேணாம் சொன்னால எந்திரிக்கவே முடியல, அதனால் அவரே பண்ண நான் ஓகேன்னு விட்டுட்டேன். உங்கள் அம்மா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பட் உங்கள் அம்மாவுக்கு வந்து லைட்டாக ஸ்மைல் தான் வருது. பரவாயில்ல மாப்பிள்ளை இந்த அளவுக்கு பார்த்துக்கிறாருன்னு. உங்களுக்கு அது ஒரு ஹாப்பினஸ் தான். அவனுக்கு எவ்வளோ லவ் இருந்தால் அதை அவன் வந்துட்டு டிஸ்கஸிங் அப்படிலாம் சரி பார்ப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு லவ்வோடு பார்த்துருக்கான் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து
ஓகே நம்மளை என்னாலும் அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிகே வந்து வரான். நீங்கள் ஜிகே பார்த்துட்டு சாரி அவன் டோர் ஓப்பன் பண்ணிப்பா அவங்கள பார்த்துட்டு என்ன தப்பு பண்ண ஜிகே பார்த்துட்டு நீ என்ன தப்பு பண்ண சாரி கேட்டீனா தான் கேட்டேன். நீங்கள் ஜிகே பார்த்துட்டு நான் சாரி தான் கேட்டேன், நீ தப்பு பண்ணேன்னு நான் சொன்னேனா? இல்லை பொதுவாக நான் ஏதாச்சும் தப்பு பண்ணால் நீ சாரின்னு சொல்லி தானே ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்கள் ஜிகே பார்த்து முறைக்கிறீங்க. இல்லை நான் எந்த தப்பு பண்ணல, நான் எந்த தப்பு இல்லை, நீ எந்த தப்பு இல்லை, சரி விடு விடு. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே வந்து பார்க்குறான். ஜிகே வந்து குழந்தைய தூக்கிட்டு உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட படிக்க வைக்கிறான். என்னடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே அவனை வந்து லைட்டாக ரப் பண்ணி விடு அப்படின்ற உங்களுக்கு பாய் பேபி தான். நீங்கள் லைட்டாக ரப் பண்ணிட்டுருக்கேன். ஜிகே உங்களை பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கேன். ஜிகே பார்த்துட்டு ஜாலியாக இந்த ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு உன்னை திட்டிருக்கேன், நான் கத்திருக்கேன், நான் அழுதுருக்கேன், சிரிச்சிருக்கேன், நிறையா பைத்தியமெல்லாம் சிரிச்சிருக்கேன், எவ்வளோ சேட்டை செஞ்சுருக்கேன், எப்போலாம் என்னை சமாளித்தேன். ஜிகே உங்களை பார்த்துட்டு ஏன்னா நீ என் ஒய்ஃப், இதை நான் சமாளிக்கிறேன், லிட்ரலி நான் என்ஜாய் பண்ணேன் உன்னோட மூட் ஸ்விங்ஸை. பொதுவாக என் ஒய்ஃப் வந்து இப்படி மூட் ஸ்விங்ஸில் இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இது தெரிஞ்சதானுங்கிற மாதிரி இருக்கும். பட் நீ பண்ணது எல்லாமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லிட்டரலி நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். இது கூட என்ஜாய் பண்ண இவ்வளோ இருக்குல்ல. ஹஸ்பண்ட்ஸ்லாம் யாரும் சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை என்ஜாய் பண்ண எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. என் பொண்ணாட்டி இப்போலாம் பேசும்போது வச்சோ என் குழந்தை அப்படி கொஞ்சம் போல் இருக்கப்பெல்லாம் எனக்கு தோணுச்சு தெரியுமா. ஸோ நீ அதெல்லாம் நினச்சி ஃபீலே பண்ணக்கூடாது, ஓகேவா? லவ் யூ அப்படின்றீங்க. ஜிகே உங்களை பார்த்துட்டு சரி உனக்கு ஃபீட் பண்ணு. அடுத்து நீங்கள் ஃபீட் பண்ணிட்டுருக்கேன். ஜிகே வந்துட்டு உங்களுக்கு முதல்ல ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கான். ஏண்டா முதுகு வலிக்கும்டி உட்காந்துருக்கில்ல. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு லவ் யூடா புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸ் படித்து அவன் லிப்பில் கிஸ் பண்ணிப்பீங்க. அவனும் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு லவ் யூ. ரெண்டு பேரும் பேசி சிரிக்கும் போது அந்த குழந்தை ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்த்து சிரிக்குது. லிப்ஸில் லைட்டாக பாலட்டி இருக்குது. ஜேகே அந்த லைட்டாக தடிச்சு அவன் லிப்பில் வச்சுட்டு வா ஹேக்டி போட முடிச்சுட்டு ஜேக்கே லைட்டாக எரிச்சிருப்பீங்க. ஜேக்கே சிரிச்சிருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகி ஒரு 20 நாள் ஆயிடுச்சு. ஜேகே வந்து இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுட்டுருக்கான். நீங்கள் வந்து இறங்கி கீழே போய்ட்டுருக்கீங்க. அம்மா உங்களை பார்த்துருக்கே எங்கடி போகிறேன், அம்மா நீ குழந்தைய பார்த்துக்கோ நான் வரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் பேர் வந்துட்டு அங்கே கொஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் கீழே போய்ட்டு அங்கே விளையாண்டுருக்க ஜிகே பார்க்குறீங்க. ஜிகே உங்களை பார்த்துட்டு என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பேட்டை போட்டுட்டு வரான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு ஒன்றும் இல்லை மேலேருந்து சைட் அடிச்சனா சரி பக்கத்தில் வந்து அடிக்கலான்னு தோணுச்சு அதான் வந்தேன். அப்படி அப்படின்னு இருக்கேன். நீங்கள் ஜிகே பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு காற்று வந்துட்டுருக்கு. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு எனக்கு ஒன்று தோணுது என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் வாயேன் அடுத்து ஜிகே இந்த கீழே கூடியனா நீங்கள் ஜிகே காத்துக்கிட்ட எனக்கு ஏன்னு தெரியல அங்கேருந்து ஒன்று சைட் அடித்தப்ப அந்த இந்த படம் இருக்குல்ல ஜில்லுன்னு ஒரு காதல்ல அதில் ஹீரோ வளர்றதை ஹீரோயினி அழகாக ரசித்து பார்ப்பாளாம். ஜில்லு ஜில்லா எனக்கு அவளை ஜில்லுன்னு கூப்பிட ரொம்ப பிடிக்கும். என்னை கூட நீ ஜில்லுன்னு கூப்பிட்டதில்ல. சிசு விடு தெரியாமல் சொல்லிட்டேன். ஜிகே பார்த்துட்டு அப்போ ஒரு சாங் வரும்ல எனக்கு அந்த சாங்க்கு சடனாக கூட டான்ஸ் பண்ணணும்னு தோணுது. ஜிகே உங்களை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு போய் ஸ்பீக்கர் மட்டும் எடுத்துறாங்களா. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு விளாட்டுக்க சொன்னேன் இருடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுட்டு சொல்கிறேன். நீங்கள் சிக்கன் நோ நம்ம ரூம் தாள்லாம் ஓகே பட் இங்கே நோ அப்படின்றீங்க. அப்படியே சாங்கே ஸ்டார்ட் பண்ண சொல்கிறான். முன்பே வா என் நன்பே வா உணவா உயிரே வா முன்பே வா என் நன்பே வா பூ பூவாய் பூ பூவா கேட்டேன் என்னை நானே நெஞ்சம் சொன்னதே. ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணுறீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்கல்ல வீடியோலாம் எடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரே ஷை. ஏன்னா ஜிகே வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அது உடனே நிறைவேற்றிடுவான். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நிறைவேற்றிடுவான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. நீங்கள் ஜிகே டைட்டாக ஹக் பண்ணிட்டு லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே உங்களை பார்த்துட்டு ஹாப்பி 2nd year anniversary டி. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு ஞாபகம் இருக்கா? அதை எப்படி மறுப்பேன் நீ என்னை ரசித்து பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ என் பொண்ணாட்டி காலையிலேருந்து எனக்கு விஷயம் பண்ணல பட் நினச்சி ரசித்து பார்த்துட்ருக்கா எப்படா புருஷன் விஷ் பண்ணுவாங்கிற மாதிரி. ஸோ ஃபைனலி பண்ணிட்டேனா நீங்கள் ஜிகே பார்த்துட்டு அப்போ காலையிலேருந்து ஞாபகம் வச்சுட்டு தான் பொறுக்கி விஷ் பண்ணல. ஜிகே உங்களை பார்த்துட்டு பாட்டு போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கை பிடிச்சிருக்கான். ஒட்டி நான் ஏன்னு சொல்லிட்டு ஜிகே பிடிச்சி 2 அடி அடிக்கிறீங்க. சிரிச்சுட்டே டான்ஸ் ஆடுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் லைஃப் அப்படியே ஹாப்பியாக போகுது. அவங்க அம்மா கொண்டு வந்து உங்கள் பேபியும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 3 பேர் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. ஏன்னா உங்களோட லைஃப் எல்லாமே ஸ்டார்ட் ஆனது இந்த இடம் தான், இங்கே தான். ஸோ ஃபைனலி 3 பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. உங்கள் அம்மா குளிர் 3 குழந்தைய தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. நீங்களும் ஜேகே அங்கேயே தான் உட்காந்து ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்கீங்க.
அவ்வளோ ஹாப்பியான லைஃப் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க இது நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம். பட் அதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டே பண்ணல அதெல்லாம் சொல்லி ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவனும் அதே மாதிரி தான் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியாது. அவனும் அவனோட ஃபீலிங்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ செம்ம ஜாலியாக 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா மாடியிலேருந்து பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், லவ் யூ.